அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் கவனிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் உங்களோடு கூட விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செழிப்பின் வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இதன் அடிப்படையிலே கலாத்தியர் 3, 9 மற்றும் 14, 29 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட சத்தியத்தை அவர் போதிக்கிறார். முக்கியமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தது, அதனால உண்டாயிருக்கிற நன்மைகளை பல இடத்துல பேசியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன பேசுறாரு, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதுல இன்னொரு காரியம் உண்டாயிருக்கிறது. என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு அது வரும்படியாக உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது விசுவாசி அல்லது விசுவாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் மனுஷன், ஃபர்ஸ்ட் பர்சன். சிருஷ்டிக்கப்பட்டதில் முதல் மனுஷன் ஆதாமா இருக்கலாம். ஆனால் தேவனை விசுவாசித்து வாழ்வதுதான் உலகத்துல சிறந்த வழி, சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுல தேவன் ஆபிரகாமை அதுக்கு பின் வருகிற சந்ததிகளுக்கு, விசுவாச சந்ததியாருக்கு ஒரு மாதிரியாக அவர்களை வைக்கும்படியாக தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுக்கு விசுவாசிக்கும்படியான வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறான். அதன்படியே அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் சீமானாய் அவன் மாறினதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஆபிரகாமை தான் கலாத்தியர் 3 புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் முன்மாதிரியாக எடுத்து வைத்து காண்பிக்கிறார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்டாயிருக்கிறது, ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமா அல்லது எல்லாரும் பெற்றிருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. ஏன்? ஏனென்றால் தேவன் அதில் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். என்ன பிரமாணம் அது? நீங்கள் விரும்பாமல் அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் அது உங்களுக்கு தானாய் கிடைப்பது இல்லை என்கிற பிரமாணமே. You should know first and you should believe second and you must know that you should receive it. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை நம்ப வேண்டும். மூன்றாவது, அதை எதை அறிந்து கொண்டோமோ, எதை புரிந்து கொண்டோமோ அதை விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஏன்? இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் கூட. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு கூட அவர்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தார். ஆனா எல்லா வாக்குத்தத்தையும் எல்லாரும் அனுபவிக்கல. எல்லாருமே அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கல. எல்லாரும் நல்லா ஒண்ணும் இல்லை. பாதி பேர் நடுவழியில இறந்து போனாங்க, பாதி பேர் வியாதிஸ்தப்பட்டாங்க, பாதி பேர் ஒவ்வொரு காரியங்களில ஒவ்வொரு காரணங்கள்ல அவர்கள் கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அதை அனுபவிக்க முடியாம போயிட்டாங்க. ஏன்றத உபாகமத்துல இருந்து நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஏன்? ஆண்டவர் அவங்க சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ அதை தெரிந்து கொண்டால் அது உனக்கு ஜீவனும் உனக்கு ஆசீர்வாதமாயும் இருக்கும். நீ தெரிந்து கொள்ளாமல் போனால் அது உனக்கு நிச்சயமாக இந்த பூமியில சபிக்கப்பட்ட பூமியா இருக்கிறதுனால சாபத்தை மட்டுமே என்ன பண்ணும், அது கொண்டு வரும் என்பதுதான் பிரமாணமாக. அப்ப அதே பிரமாணத்தை தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க. யோவான் தன்னுடைய விசுவாசிக்கு எழுதும் போது சொல்றாரு, அவனை இப்ப அந்த விசுவாசியை பற்றி அவரே பேசுறாரு. 3 யோவான்ல பேசும்போது சொல்றாரு, அந்த விசுவாசி ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு பக்திக்குரிய விசுவாசியா இருக்கிறான். அவனை பற்றி அவரே சாட்சி கொடுக்கிறார். நல்லா இருக்கிற ஆத்துமா வாழ்ந்து இருக்குது என்றார். எது வாழ்ந்து இருக்கிறது அப்படின்னா, நீ கடவுளை தேடுற மனுஷனா இருக்கிற, கடவுளுக்கு பயப்படுற மனுஷனா இருக்கிற, கடவுளுக்கு உண்மையா இருக்கிற, எல்லாம் கரெக்ட். ஆனால் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா தெரிந்து கொள், தேவனை தேடுகிற நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். இருப்பதையே கடவுள் விரும்புகிறார். இருப்பதற்குரிய
கிரியைகளையே தேவன் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார் என்பதை முதல்ல நம்ம சிலுவைனா வெறும் ஏதோ அவர் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார்ல, எல்லாமே அங்க உனக்காக தான் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி உனக்காக செய்யப்பட்ட ஒரு காரியத்துல என்ன, நீ இந்த உலகத்தின் தரித்திரத்திலேயோ இந்த உலகத்தின் சாபத்திலேயோ இந்த உலகத்தின் குறைவிலோ நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. அதை நம்பாத, அது உனக்கானது இல்ல. உலகத்துல இருக்குது, ஆனால் அது உனக்கானது இல்லை. நீ அதுல வாழாம இருப்பதற்காக சிலுவையில் இயேசு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கிறோம். சரி, அப்ப விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாம் தான் பாருங்க நல்லா வாழ்வதற்கு அல்லது ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கான மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டா, ஒரு பாடமாய் அவன் இருக்கிறான். விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்னா யூ ஷுட் ஃபாலோ த ஃபெய்த் வே ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாச வழியை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். அவனோட பர்சனல் லைஃப் பல இருக்கலாம். ஏன்னா பர்சனல் லைஃப் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்பற்றக்கூடாது யாருடையதுமே. சரி, வேதாகமத்தை படிக்கும் போது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. நிறைய நேரம் இந்த பர்சனல் லைஃப்ல தான் உபதேசமா சத்தியமா எடுத்து போச்சுக்கிட்டு இருப்பாங்க. பர்சனல் லைஃப்ன்றது அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அது இருப்பது, அதுதான் அங்க ஒழுங்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுடைய 3 சந்ததி இல்ல 4 சந்ததிக்கு முன்னாடி வாழ்ந்த உங்களுடைய முன்னோர்களை அவங்களுடைய உடை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட வேலை என்னவா இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உணவு என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே இன்னைக்கு என்ன பண்ண கிடையாது உங்களுக்கு இல்ல. ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அந்த மாதிரியான உடை, அந்த மாதிரியான உணவு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்தது. அது சரி, அதான் அவங்க பர்சனல் சொல்றோம். அதை கொண்டு வந்து இந்த காலத்துல உட்காந்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இன்னைக்கு அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க இப்படிதான் வாழ்ந்திருக்க முடியும். அப்ப அதே போலதான் பாருங்க, வேதத்தை படிக்கும் போது ரொம்ப கரெக்டா படிக்கணும். அப்ப பர்சனல் எல்லாம் கொண்டாந்துட கூடாது. அங்கிறது பர்சனலா ஆபிரகாம் இப்படி பண்ணானாகும், நான் அப்படி செய்யறேன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் செஞ்சீங்கன்னா பிரச்சனையில தான் போயிட்டு முடியும். அது ஒண்ணும் அவன் காலத்துல கூட ரொம்ப நல்லதா முடிஞ்சதுலாம் பார்க்கலாம். ஆபிரகாம் தவறான வழியில போகும்போது அவனுக்கு அது பிரச்சனைக்குரியதா தான் இருந்தது. அவன் சமாதானத்தை எழுந்துதான் இருந்தான். அதனால அவனுக்கு ஆசீர்வாதங்கள் அல்லது நல்லதெல்லாம் தடைப்பட்டுக்கு தான் இருந்தது. ஆபிரகாமுக்கு அவனுக்கு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சுதான் அந்த சந்ததி என்ன பண்ணுது அவனுக்கு உண்டாக்குறதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் வந்து அவனை வெயிட் பண்ண வச்சு சோதிக்கல, அதெல்லாம் அவருக்கு வேலை கிடையாது. காரணம் என்னன்னா இவனே தான், இவன் முழுமையாக ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணவில்லை, அவன் பின்பற்றவில்லை. நீ மட்டும் கிளம்பி வான்றாரு, கூடவே ஒரு கும்பலை கூட்டிட்டு வரான். அந்த கும்பலால இவனுக்கு லேட் ஆகுது. அந்த கும்பலால இவன் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். வேதத்துல அது மாதிரி பல காரியங்களை பார்க்கலாம். மோசைக்கிட்ட கூட பலமுறை அட்வைஸ் பண்றாரு பாருங்க, இந்த ஜனங்களை விட்டு அகன்று போன்றார். இஸ்ரேல் ஜனங்களை விட்டு அவர்தான் இவனை கூட்டிட்டு வர கம்பல் பண்ணது. ஆனா நிறைய கட்டத்துல சொல்லிட்டாரு, அகன்று போனா என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு நீ எந்த சப்போர்ட்டும் பண்ணாத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாத, நீ கொஞ்சம் தள்ளிட்டீன்னா உனக்கு நல்லதுன்றான். அவன் அப்படி இல்ல பாருங்க. அவன் வந்து சாந்த குணமா இருந்தான், இரக்க குணமா இருந்தான். அதனால எல்லாத்துக்கும் இந்த ஜனங்களுக்காக போய் நின்னு கடைசியா அவன் இந்த உலகத்தின் காணானை பார்க்க முடியாம என்ன பண்ணினான், அவன் மரித்தே போனான். எதனால? அவனாலயா? கிடையாது. யாரால? எந்த ஜனங்களை விட்டு ஓடிப்போ பிரிஞ்சு போ அவங்க பக்கம் நிக்காதுன்னு சொன்னாலும் அந்த பேச்சு என்ன பண்ணவே இல்லை, அவன் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. பேசுறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து அப்படியே இருக்குது எடுத்துக்கூடாது. ரொம்ப ஞானத்தோடு வசனங்கள் என்ன பண்ண வேண்டும், அணுக வேண்டும். அப்பதான் அது சரியான விதத்துல உங்களுக்கு பயன் தரும். ஆபிரகாமுடைய விசுவாச வழிகளை ஒவ்வொரு விசுவாசி என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். எதை பின்பற்ற வேண்டும்? ஆபிரகாமுடைய விசுவாச வழிகளை. இன்னைக்கு விசுவாசிகள் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? நான் பொதுவா பேசுறேன், கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன? ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்கன்னு பேசுவாங்க. ஆபிரகாமுக்கு பைபிளை படிக்காதவர்கள் கூட பேசுவாங்க. அதை சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அவங்க பைபிள் இருக்கதால 30 வருஷம் விசுவாசியா இருப்பான். அந்த விசுவாசி சொல்லுவாரு, ஆபிரகாமுக்கு மட்டும் வேலைக்காரங்கிட்ட இருந்து அடிமை பெண்ணுகிட்ட இருந்து குழந்தை இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையா, அப்படிலாம் பேசுவார் பாருங்க. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாச வழிகளை கேட்டு பாருங்க, ஒண்ணுமே அவருக்கு ஆபிரகாம் யார், மெல்கி சேதேக் யாருன்னு கேளுங்க, ஒண்ணும் தெரியாது. மெல்கியான்னு கேட்பாரு. அதுதான் வாழ்க்கை தோல்வி, அதுதான் வாழ்க்கை தருத்துறோம், அதுதான் வாழ்க்கை ரொம்ப சீர்கேடாவை முடிகிறத பாக்குறோம். அதுதான் வசனம் சொல்லுது. இயேசு கூட சொன்னாரு, ஒரு மனுஷனுடைய நடுவை பார்க்காதீங்க, ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்காதீங்க, ஒரு மனுஷனுடைய முடிவை
பாருங்க, அங்க இருந்துதான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது என்பதை நீங்க கொள்ளலாம். என்ன பண்ணலாம் நீங்க? அதனாலதான் ஒரு விசுவாசியுடைய முடிவு அது தேவனுக்குள்ள அது இருப்பது அவசியம். 4 பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது அவசியம். அது 4 பேருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியது அவசியம். எப்படி வேணா இருக்கட்டும்ங்க, பரலோகத்துக்கு போனாரா பாப்போம், அது இல்ல. முடிவு எப்பவுமே எப்படி இருக்க வேண்டும்? சரியாக இருக்க வேண்டும். அப்ப அதனாலதான் பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாச வழிகளை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளும் போதுதான் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண பின்பற்றிக் கொள்ள அல்லது பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல ஒரு விசுவாசி ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான அத்தனை காரியமும் அங்க இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன? இந்த உலகத்துல பணம் இல்லைனாலும் பிரச்சனை, அல்லது பொருளாதாரம் இல்லைனாலும் பிரச்சனை, பணம் இருந்தாலும் பொருளாதாரம் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையான உலகமா இருக்குது. பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வேணும்ன்ற பிரச்சனை, பணம் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி சரியான விதத்துல வச்சுக்கிறது, அது மேல எப்படி கவனமா இருக்கிறது, இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும், இந்த மாதிரியான பலவிதமான பயங்களும் பலவிதமான தீமைகளும் அவங்கள சூழ்ந்திருக்கிறது. ஒரு விசுவாசி அம்மா அப்படியே சொன்னாங்க பாருங்க, அந்த அம்மா பேங்க்ல மேனேஜரை வேலை செஞ்சுக்கிறோம் அம்மா. அந்த மாதிரி சொன்னிச்சு பாருங்க, ஏதோ நானும் என் புருஷன் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சவங்க, எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சோம், அவங்களாம் ஒரு நல்லா படிச்சு ஒரு ஹையர் செகண்டரி வந்தாங்க, அது வரைக்கும் நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணம் நிறைய வர ஆரம்பிச்சது எங்களுக்கு. கன்னியாகுமரி சைடு சேர்ந்தவங்க அவங்க, நிறைய வர ஆரம்பிச்சது. அங்க இருந்து நிலம் விற்கிறது, அது பணம், இந்த பணம் இந்த பணம் வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியலைங்க எனக்கு, அப்படியே சாதாரணமா இருந்தேன். அப்புறம் நிறைய பணம் அதிகரிக்க அதிகரிக்க அதை வட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சேருது, அரசியல்வாதிங்க, அரசியல்வாதின்னு பெரிய ஆளுங்க கிடையாது, லோக்கல்ல துண்டு போட்டு சுத்துவாங்களே அந்த மாதிரியான ஆட்கள் ஊருக்குள்ள தெரிகிறவன். நானே பாத்துருக்கிறேன் அவரை. அவர் வீட்டுக்கு வெளியே போய் ஒரு 4 சேர் வெளியே போட்டிருப்பாரு, நல்ல வீடு பெருசா கட்டி வச்சிருப்பாரு. ஆனா வீட்டுக்கு வெளியே ஒரு 4 சேரை போட்டு காலையிலயும் மாலையிலயும் நான் டியூஷன் போயிட்டு வருவோம் பாருங்க, அவரை பார்ப்பேன் நான். கிறிஸ்தவர், நல்ல விசுவாசியா இருந்தவர். அவனோட உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு யாராருக்கெல்லாம் கணக்கு கொடுத்து யாராருக்கெல்லாம் வாங்கணும், எங்க வட்டி கொடுத்துருக்குறோம், எங்க நிலம் வாங்குறது, எங்க இதை பண்றது, இதே வேலையா இருந்தாரு பாருங்க. நல்ல பென்ஷன் எல்லாமே வந்துச்சு. அந்த மாதிரி சொன்னிச்சு பாருங்க, இன்னைக்கு எதுவுமே இல்ல. எல்லாருடைய முடிவும், அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய முடிவும் ரொம்ப மோசமான ஒரு முடிவா இருந்தது. நான் மட்டும் தனியா அனாத மாதிரி இந்த உலகத்துல நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். சின்னப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன இன்னும் என்னென்னலாம் பண்ண போதும்னு தந்தம்மா, இன்னும் என்னென்னலாம் இது பண்ண போதும், இது ஒன்னும் ஒரு பொண்ணு இருக்கு, அவ இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்றா, செய்யக்கூடாதுன்றா, அவளை கேட்டுதான் ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட அவ்வளவுதான் கேட்கற மாதிரி. இப்ப என் வாழ்க்கை மாறி போச்சு, இப்ப இதை வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா வாழவே ஒரு கிறிஸ்தவளா இருந்தவன் எங்க மிஸ்டேக் நடந்ததுன்றதுதான் இப்ப எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் நீங்க பாருங்க, எல்லாருமே இது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம், கண்டிப்பா பெரிய கஷ்டத்துல இருந்து வந்திருப்பீங்க, பெரிய தரித்திரத்துக்குள்ளதான் சபைக்குள்ள வந்திருப்பீங்க. ஏன்னா பொதுவா ரொம்ப நல்லா இருக்கிறவங்க எங்க வரதுல சபைக்குள்ள வருவது ரொம்ப அரியுது. ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப வேதனையில, ரொம்ப குறைவுல, ரொம்ப பற்றாக்குறையில, ரொம்ப ஏழ்மையில, ஒண்ணுமே இல்லாம அப்படி வந்த ஆட்கள் தான் சபையில எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே. மேக்சிமம் நிறைய ஆவிக்குரிய சபையில அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டு இருக்கிறவங்க தேவன் பாருங்க அவருடைய கிருபையினால இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உன்னை ஏன் ஆசீர்வதிக்கிறேனா, நான் ஏன் உன்னை அழிக்காம விட்டுருக்கிறேனா, நான் ஏன் உன் பாவத்துக்கு ஏற்றபடி உன்னை தண்டிக்காம விட்டுருக்கிறேன்னா, அது காரணம் என்னன்னா, இந்த ஆண்டவர் பாரு ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து நடுவழியில் என்ன பண்ணிட்டாரு, இவங்கள அழிச்சு போட்டாரு. நல்ல வேளை இந்த கடவுளை நான் நம்பியிருந்தா என்ன கூட என்ன பண்ணிருப்பார், நடுவழியில அழிச்சு போட்டுருவார்னு புறஜாதிகள் சொல்ற மாதிரி ஆயிடும். யார் சொல்ற மாதிரி ஆயிடாது. ஏன்னா புறஜாதிகள் அவனுக்கு நீதி, நேர்மை, நியாயம் என்ன நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியுது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் போனான், அவனுக்கு ஏன் அப்படி நடந்தது இவ்வளவுதான் கேட்பான் அவன். அவன் உள்ள போய் என்ன பண்ணாது அவங்களுக்கு தெரியாது. அப்ப அப்படிதான் பேசிடுவான். அப்படி பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கிறேன். ஆனா எல்லாம் மீறி போகும்போதுதான் பாருங்க நிறைய மரணங்களை நம்ம பழைய ஏற்பாட்டுல, அதுவும் அந்த வனாந்தரத்துல அவங்க எப்படி செத்து போறாங்கன்றத பாக்குறோம். பூமி பிளந்து செத்து போறது, பாம்பு கடிச்சு செத்து போறது, வியாதிப்பட்டு செத்து போறது, இது மாதிரிலாம் நிறைய படிக்கிறாங்க மரணங்கள் நேரில். யாரும் எல்லாமே இஸ்ரவேலர். ஏன் அவங்க கானான் தேசத்தை நம்பி தானே வந்தாங்க, கடவுள் அவங்களை விடுதலையாக்கி நல்லா தானே வச்சிருந்தாரு. எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது அதான் கேள்வியாங்க.
அவனும் ரட்சிக்கப்பட்டு ஞானம் இன்னைக்கு இருக்கிற காரியத்திலேயே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து அவங்களுக்கு தோணுன காணிக்கை கொடுத்து, அவங்களுக்கு தோணுன தசமாகத்தை கொடுத்து, அவங்களுக்கு தோணுன உதவியெல்லாம் செஞ்ச பிறகு கூட எந்த இடத்துல ஒரு விசுவாசி வந்து இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு இடத்துக்கு போறான்றதுதான் கடந்த 3 வாரங்களா பார்த்து கொண்டு வரோம். அது மிக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய உதாரணமாக நம்ம படிக்கிறது என்னன்னா, ஆபிரகாம் கூடவே இருந்து ஆண்டவரை நன்றாக அறிந்து வைத்திருந்த லோத் என்கிற மனிதர். மனுஷன் பேர் என்னது? லோத். அவன் ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிற மனிதன். ஆண்டோடைய மனிதர்கள் யாருன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டோடைய வழிகளிலே அவனுடைய சகோதரன் நடக்கிறது போல இவனுக்கு நடக்கிறதுக்கு என்ன கிடையாது, எண்ணம் இல்லை. ஒரே நேரத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரே நேரத்துல 2 பேருமே ஆசீர்வாதத்துல முட்டிக்கிட்டு இருந்தவங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துல இருந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கழிச்சு பாக்குறோம், ஆபிரகாம் வர வர விருத்தி அடைகிறான், வர வர சீமானா மாறிக்கிட்டே போறான். இவன் ஒன்றும் இல்லாத ஒரு துர்பாக்கியமான அல்லது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் லோத்தனை பண்ணுகிறான், அவன் மாறி போகிறத நம்ம பாக்குறோம். இவ்வளவுத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாசை தான். இவ்வளவுக்கும் காரணம் என்னது? பொருளாசை தான் காரணமா இருக்குது. வேற எதுவுமே காரணம் இல்லாங்க. வேற எந்த காரணத்தையும் என்ன பண்ண முடியும், சொல்லவே முடியுது. அவன் கண்ணுக்கு எது செழிப்பாய் தோன்றினதோ, அவன் கண்ணுக்கு எது நலமாய் தோன்றினதோ, அவன் பார்வைக்கும் அவனுடைய வழிகளுக்கும் எது அந்த நேரத்துக்கு நல்லது என்று தோன்றினதோ அதை அவன் செய்தான். அது ஆனபடியினாலே அவனுடைய எதிர்காலம், அவனுடைய பிள்ளைகளுடைய 2 பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவனுடைய மனைவியினுடைய எதிர்காலம் எல்லாமே இங்க மிகவும் சீர்கெட்டு போனது. கடந்த வாரம் வரைக்கும் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு கூட. கடந்த வாரத்துக்கு கிட்டத்தட்ட அதை பார்த்து நம்ம முடிச்சிருந்தோம். ஏன்னா வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை போதிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆனா என்ன, அதுல என்ன இருக்கக்கூடாது, வேதனையை அவர் கூட்டார் அல்லது வேதனை அதுல இருக்காதுன்னு அர்த்தம். கூட்டார்னா அதான், he won't add. அதுல வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யமா இருக்கும். எப்படி புனிதமானது அது? நம்ம வாங்குற காசு, உலகத்தார் மக்கள் வாங்குற காசு ஒரே காசு தான், ஒரே இடத்துல தான் பிரிண்ட் அடிக்கிறாங்க. அதே வேல்யூ தான், அதே மதிப்பு தான். உங்க பணத்துக்காக நீங்க ஜோம் பண்ணா கூட சரி, அதே மதிப்பு தான் இருக்கு, மதிப்பு ஒண்ணு கூட போறது இல்ல. ஆனால் எந்த விதத்துல உங்களுடைய ஐஸ்வர்யத்துல வேதனை இல்லாமல் இருக்கிறது எப்படி, அது காரணம் அப்படின்றதுதான் லோத்துடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அதுல கடந்த வாரம் எடுத்து காமிச்சிருந்தேன் நான் உங்களுக்கு. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு என்கிற தெய்வ மனுஷன் என்ன பண்ணி நான் அவன் தசம பாகம் செலுத்தினான். ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆபிரகாம். தனக்கு இருக்கிற எதிலுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கவே கூடாது என்பது. தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், கர்த்தருடைய, என் வீட்டுல, என்னோட உடைமைகள்ல, என்னோட ஆடு மாடுகள்ல, எனக்கு இருக்கிற பணத்துல, எனக்கு இருக்கிற நிலத்துல, எல்லாவற்றிலும் என்ன உண்டாயிருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும் என்றதுல ஆபிரகாம் கவனமா இருந்தா. அதான் மெல்கிசேதேக்குடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம்பாகம் செலுத்தினான்றத பார்த்தோம் நம்ம. ஆனா லோத்தை பார்த்தா அது மாதிரி படிக்கவே முடியல எங்குமே. ஆபிரகாமுக்கு நிகராய் ஆசீர்வாதம் வச்சிருந்தவன், யாருக்கு நிகராய் ஆசீர்வாதம் வச்சிருந்தவன் நம்ம சொல்லலாம். ஒருவேளை லோத்து வந்து சோதோம் குமார போனதுனால அங்க மெல்கிசேதேக்கு சந்திக்க முடியாம போயிடுச்சுங்க, பாஸ்டர் இல்லாம போயிடுச்சுங்க, அங்க சபை ஊழியமே இல்லாம எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா கடவுளுக்கு அவன் எப்படி செய்யறதுனே தெரியலன்னு சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். 4வது அதிகாரம், நீங்க 12வது அதிகாரம் இருந்து பார்க்கலாம். ஆபிரகாம் ஒரு காரியத்தை வழக்கமாக கொண்டிருந்தான். தேவனுக்கு பலிபீடம் கட்டி அந்த தேவனை தொழுது கொண்டு வருகிறது நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கிறோம். அந்த உண்மையான பலிபீடமும் அந்த உண்மையான தொழுது கொள்ளுதுன்னா இப்படிப்பட்ட உண்மையான கிரியைகளை அவனை செய்ய தூண்டுகிறது. ஆனா லோத்தை நீங்க எந்த இடத்துலயும் அப்படி படிக்கவே முடியாது. அவன் பலிபீடம் கட்டினான், அவன் ஆண்டவனை தொழுது கொண்டாலாம் படிக்கவே முடியாது. அவர் வந்து ஒன்லி ரிசீவிங் பிளஸிங் பை கிரேஸ், அவ்வளவுதான். கிருபையினாலே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் நான், அவ்வளவுதான், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன். அதை வச்சு நான் கடவுளை கனம் பண்ணணும்ன்ற எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. அல்லது சொன்ன மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுக்கும் போது எந்த சம்பவம் அது, எந்த இடம் அது? லோத்தை எதிரிகளிடமிருந்து, அது 4 நாட்டு ராஜாக்களிடமிருந்து லோத்தையும் சோதம் குமாரா ராஜாவையும் விடுதலை ஆக்கி கொண்டு வரும்போது வர வழியில தான் நடக்குது. அந்த சம்பவமும் அதுக்கு அடுத்த சம்பவமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும். அது முன்னாடி சம்பவம் என்ன, சோதம் குமாரா பட்டணத்தின் ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? எங்களை காப்பாற்றி விட்டாய், உன் சகோதரனை நிமித்தம், லோத்தி நிமித்தம் எங்க மேல தயவு வைத்தனா பண்ணின, எங்களையும் சேர்த்து எங்க ஊருக்காரங்க எங்களெல்லாம் காப்பாத்தின, அதனால இந்த வெகுமதியில வைத்துக் கொள்ளுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் அந்த வெகுமதிகளை
வேண்டான்னு சொல்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த இடத்துலதான் நடக்குது. அதுக்கு அடுத்த சம்பவத்தை நீங்க படிக்கலாம். அதே இடத்துல ஒண்ணு வீட்டுக்கே வரலாம். அதே இடத்துல மெல்கிசேதேக்கை அவன் சந்திக்கிறான். யார சந்திக்கிறான்? அவன் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறான். இப்ப ஆபிரகாமுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். யாருக்கு? சோதோம் குமோரா பட்டணத்து ராஜாக்கு. ஏன்னா இவன் வந்து காப்பாத்தலாம், 300 பேரை கூட்டிட்டு வந்தான், யுத்தம் தோணும். ஆனா அவங்களுக்கு யாருக்கு செய்யணும்னு தோணாது? மெல்கிசேதேக்குக்கு செய்யணும்னு தோணாது. ஏன்னா அவங்களுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா அங்க இன்னொருத்தர் இருக்கிறான் இவங்களோட கூட. யாரு? லோத்துன்னு ஒருத்தன் அவங்க கூடவே இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கிறது. ஆனா செஞ்சானா? அவன் வேடிக்கை மட்டும் பார்த்தான். என்ன மட்டும் பார்த்தான்? அவன் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தரித்திரராய் மாறுவதற்கு, நல்ல நிலையெல்லாம் நாசமா போறதுக்கான காரணம் அதுதான். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன பண்ணுவதில்லை? பெற்றுக்கொள்வதே இல்ல. கடவுளை கனம் பண்ணுவதும் இல்லை. அதை வச்சு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ, என்னென்னலாம் நினைக்க கூடாதோ, என்னென்னலாம் சிந்திக்க கூடாதோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள், விசுவாசிகளா இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா ஆகிற மாதிரி ஆகி திடீர்னு பார்த்தா டோட்டலா டவுன் ஆயிடுது. எல்லாமே ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறி போயிடுது. என்னங்க இப்படி நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அவ்வளவுதான். அது லோத்து வாழ்க்கை தான். அது யாருடைய வாழ்க்கை? அது லோத்துடைய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு நாள் அப்படி இருப்பதே இல்லை. என்ன வாழ்க்கை அது? அந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். இன்னும் 2-3 வாரங்களை தான் கவனிக்க போறோம். இது சரியா கவனிச்சுட்டீங்கன்னா, ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில உயர உயர போயிட்டே இருப்பானே தவிர ஒரு நாள் கீழே வர வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதனாலதான் இதை கவனிக்க இருக்கிறோம். எது கவனிக்க இருக்கிறோம்? நீதிமொழிகள் 3 தான் கடந்த வாரம் கடைசியா முடிச்சோம் இல்லையா? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ராஜா பேசுறாரு. யார் பேசுறாரு? இது ஒரு ஞானி பேசுறாரு, ஞானத்தோட பேசுறாரு. உலகத்துல யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க பாருங்க. கடவுளை போயிட்டு உனக்கு சேர்த்து வச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு வச்சுக்கோ, உன் பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் தான் வருது, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ யாருக்கிட்ட போய் நிப்ப? உனக்கு எங்க வழி இருக்குது? இப்படிதான் பிசாசும் உலக மக்களும் நம்முடைய சிந்தை கூட நமக்கு என்ன பண்ண சொல்லி கொடுக்கும் இல்லையா? ஆனா ராஜா எப்படி சொல்றான்? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சை ரசம் புரண்டு ஓடும் சொல்லி கொடுக்கலாம். நீ கொடுக்கறதுனால வெறுமையாக மாட்ட, கொடுக்கறதுனால கடவுளை கனம் பண்றதுனால குறைவாக மாட்ட, இன்னும் என்ன பண்ண ஆரம்பிப்பாய்? நீ பெருகதான் ஆரம்பிப்பாய். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் இன்னும் பாப்பாயின்றத ஞானியா இருக்கிற ராஜா என்ன பண்றாரு? இத போதிக்கிறாரு. இப்ப யாருடைய பேச்சை கேட்கணும்னு பாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பெரிய பொருளாதார அறிஞர்கள் மாதிரி மாறிடக்கூடாது. நமக்கு என்னவோ பெரிய அறிவு இருக்குது, நம்ம யோசிச்சு பெரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டோம்ன்ற மாதிரி பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கிறிஸ்தவத்துக்காக இருக்குது. இந்த சோசியல் மீடியா சொல்றேன், யூடியூப்ல, பேஸ்புக்ல, அதெல்லாம் நிறைய பேர். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட காலைல கூட ஒரு வீடியோ பாக்குறேன். அதுல ஒரு ஆள் சாம்சன் பால்னு நினைக்கிறேன், அந்த ஆள் பேரு. ஃபுல் தண்ணியில பேசுற மாதிரி இருக்கும் அந்த ஆள் எப்பவுமே. அந்த ஆளு எல்லாமே இந்த பிரபலமான ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சிஎஸ்சி பேக்ரவுண்ட் தான். அவனுக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பிரபலப்படுத்தி தரவேக்காடுங்கெல்லாம் வெளியே அனுப்புவானுங்க. அது எல்லாமே மோகன் சிலி ராஜ் எடுத்துக்க, அவரும் சிஎஸ்ஐ தான் ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும். பார்த்து அவரும் கம்ப்ளீட்டா சிஎஸ்ஐ தான் இன்னைக்கு வரைக்கும். யாருமே ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில இருந்து ஆவிக்குரிய எல்லாம் வந்ததில்ல. ஒருத்தருக்கு அந்த அறிவு கிடையாது. எல்லாம் அந்த அறவேக்காடு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு தான் தங்களை பெரிய ஊழியக்காரங்களா இல்ல தங்களை பெரிய சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டு ஒரு பெருந்தொரு முட்டாள் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு சபைகளை சிதற அடிச்சுக்கிட்டு சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள தவறான போதனைகளை போதிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது. அதுல அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஆளு. அவர் பாக்குறாரு, அவர் காலைல ஒரு ஃபேன்ஸ் மீட் போடுறாரு யூடியூப்ல. அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சேர்ந்து எல்லாம் கிறிஸ்தவ எல்லாரையும் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வர வச்சு அங்க எல்லாருக்கும் ஏசி போட்டு ரூம்ல எல்லாரும் சேர்ல போட்டு உட்கார வச்சு இந்த அதெல்லாம் யூஸ்வலா மத்த யூடியூபர்ஸ் செய்வாங்க. இந்த பாலிடிக்ஸ், அந்த அரசியலை சார்ந்த யூடியூப்ஸ் அதெல்லாம் செய்வாங்க. டிஎம்கே பத்தி கிண்டல் அடிக்கிறது, அவன் இவனை பத்தி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுறது, எப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆளோட கான்செப்ட் எப்பவுமே எப்படின்னா, யாரெல்லாம் பிரபலமா இருக்கிறோம் அவங்களை பத்தி பேசின்னு இருப்பாரு. இதை இன்னைக்கு காலைல பார்த்தேன் பேசுறான் பாருங்க. அந்த ஆளு ஐஸ்வர்ய போதனையாளர்கள். என்ன போதனையாளர்கள்? ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுற போதனையாளர்கள். நீங்க ஐஸ்வர்யமா இருப்பீங்கன்னு போதிச்சுட்டு நிறுத்திட்டா கரெக்டா இருக்கும்.
ஆனா அதுக்கப்புறம் விதையுங்கள் போதிக்கிறாங்க. எதை விதைக்கிறது? விதையா விதைக்கிறது அப்படின்றார். எதை விதைக்கிறது? விதையா விதைக்கிறதுன்னு உடனே அவனோட ஃபேன்ஸ் யாரு? எலி போட்ட புழுக்கைங்கள் எல்லாமே கை தட்டி சிரிக்கிறானுங்க. ஆனா ரைட்ரா, பாஸ்ட் கரெக்டா பேசுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? விதையுங்கள்ன்றானுங்களே, எதை விதைக்க சொல்றானுங்க? பணத்தளவா விதைக்க சொல்றானுங்க, நகையெல்லாம் விதைக்க சொல்றானுங்க, தங்கத்தை அல்லவா விதைக்க சொல்றானுங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? ஐஸ்வர்யமா இருப்பேன்னு சொல்லு, அதுதான் ரைட்டு. ஆனா ஐஸ்வர்யத்தை வச்சு கடவுள் என்ன பண்ணு, கனம் பண்ணு, குடு, விதைக்கணும்ன்றது என்ன பண்ணாத, பிரசங்கிக்காத. என்ன பண்ணாத நீ அங்க பிரசங்கிக்காத. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற முட்டாள்களுக்கு எடுத்து பிரசங்கம் பண்றான். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ நாளைக்கு தத்துறர் ஆகணும்னா, நாளைக்கு நீ ஓட்டாண்டி யாருன்னா, அதே இந்த குடிகாரங்கிட்ட வந்தீங்கன்னா அவனுக்கு 10 பைசா கூட அவன் கொடுக்க போறது இல்ல. இல்ல அவனால நீ ஆசீர்வாதம் மாற போறது இல்ல. உன் பிள்ளைங்க எல்லாமே உன் கண்ணுக்கு முன்னாடி தரித்திரன் ஆவறத நீ பார்த்துட்டு தான் சாவ போற. இந்த மாதிரி ஆளுங்க சுத்தமா. தாவீது சொன்ன மாதிரி, நான் முதிர் வயதும் உள்ளவன் ஆனேன், ஆனா நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிஞ்சதே இல்லைன்னு சொல்ற மாதிரி உன் சந்ததி இருக்க போறது இல்ல. இந்த மாதிரி ஆட்களோட எல்லாம் சேர்ந்தினா அந்த டைமுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரைட்டு. ஆனால் வேதத்திலிருந்து எடுத்து முழுக்க படிச்சு பாருங்க. யோபுவோட பெரிய ஞானி இருக்கிறானா? யோபுவோட பெரிய பணக்காரன் இருக்கிறானா? யோபுவோட பெரிய ஆஸ்தி உள்ளவன் இருக்கிறானா? மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டனா. யாருக்கு நன்மையை பெற்றுக்கொண்டோம்? நீ இவ்வளவு நாள் அனுபவிச்சியே, இவ்வளவு நாள் ஐஸ்வர்யன்றது எல்லாம் உங்க அப்பா வீட்டுல இருந்து வந்தது, உங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது, அவங்க உழைச்சதுன்னு நினைக்காத. யார்கிட்ட இருந்து வந்தது இது? தேவனிடத்திலிருந்து வந்த நன்மை இது. யார் இடத்துல இருந்து வந்த நன்மை இது? ஏன் தாவீதை விட பெரிய பணக்காரனா நீங்க? சிங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து அவன ஊருக்கா கொடுத்தான். அவனுக்கு எக்கச்சக்கமான மனைவிகள் இருந்தாங்க. அவங்க இல்லாம எடுத்துட்டு போய் கொடுத்தான், அவன் கிடையவே கிடையாது. படிக்கலாம் நீங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கொடுத்தான். யாருடைய ஆலயத்தை கட்டும்படி கொடுத்தான்? அவன் சந்ததியும் அவன் பிள்ளைங்களும் யாருமே ஆசாரியரா இல்ல, வரப்போறதும் இல்ல. அவன் பிள்ளைங்க யாரும் பாஸ்ட் ஆக போறது இல்ல. ஆனா எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஏன்? அவனுக்கு நல்லாவே புரியும். அவன் தான் சொன்னான், உம்முடைய கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம்ன்றான். அதனாலதான் அவன் பிள்ளை சாலமோன் ராஜாவாக இருந்தான். இன்னைக்கு ஏன் சில விசுவாசிகள் பிள்ளைகள் தருதலையா இருக்குது, உருப்பிடாம இருக்குது? பிள்ளைகள் இருக்கும் போதே பெற்றோர்கள் அழுது கஷ்டப்பட்டு செத்து போற மாதிரி இருக்குது. என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா காரணம் இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு பொருள் ஆளும் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்றதுல உண்மையா இருக்கிறது இல்லங்க. அது இல்லைனாலே கடந்த வாரம் காமிச்சாது பொருளாதாரம் எப்படி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும், குடும்பத்தை கெடுக்கும், பிள்ளைகளை கெடுக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? லோத்து தான். ஏதோ அவனை மட்டும் கெடுத்துருச்சு இல்ல, அவன் முதல்ல அவனுக்கு எடுத்து ஊருக்கு வெளியே கொண்டாந்து உட்கார வச்சிருந்தது. அடுத்தது அவன் மனைவியை கெடுத்து நடுவழியில உப்புத்தூணா மாறினா. அடுத்தது அவன் 2 பெண் பிள்ளைகளையும் கெடுத்து அந்த 2 பெண் பிள்ளைகளையும் உலகத்துக்கு ஒரு மோசமான ஒரு சந்ததியை தகப்பின் மூலமாகவே கொண்டு வந்தது நம்ம பார்க்கணும். மொத்தத்தையும் அழிச்சிடும். அதனாலதான் பொருளாதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அது விளையாடுற விஷயம் இல்ல. அதனால ஆதி திருச்சபை விசுவாசிகள் ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. புதிய உடன்படிக்கையின் ஆரம்ப கட்ட விசுவாசிகள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் வைத்தார்கள் படிக்கிறோம். அவனுடைய வீட்டை, அவனுடைய நிலத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அதை குறிச்சு அவங்க எந்த விதமான தயக்கமும் படல, எந்த விதமான துக்கத்தையும் படல, எந்த விதமான தயக்கமும் அவங்களுக்கு இல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கொடுத்தது போக எல்லாமே அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. எப்படி இருந்தது அவர்களுக்கு? அப்படிதான் கடவுள் வச்சிருந்தாரு அவங்கள. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பாதி விசுவாசிகளை இருக்கிறதெல்லாம் மோசமா போகுது. எல்லாம் கடனுக்கு போகுது, எல்லாம் வட்டிக்கு போகுது. போக போக இன்னும் மோசமாகிட்டே போகுது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நிலைமை. ஏன் அப்படி போகுது? காரணம் என்ன? கொஞ்சத்தில் உண்மையாக இல்லை. இதுல உண்மையா இல்ல, நீ கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னா கடவுள் கண்டிப்பா உன் அநேகத்துல அதிபதியாக மாற்றுவதற்கோ நீ ஜெபித்தாலோ எதிர்பார்க்கிறதோ நியாயமே இல்லை. சரி, பலதான் பாருங்க, பொருளாதாரம்ன்றது கடவுள் நம்ம அனுபவிக்கிறது தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது கடவுளால வந்தது, அது கடவுளை வைத்து கணக்கு பண்ணணும், கடவுளை வைத்துதான் அது கணக்கிடணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்? Be aware of materialism. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரார், நல்ல பொருளாதாரத்தை தராரு. அதை குறித்து எப்படி இருங்கள் நீங்கள்?
எச்சரிக்கையா இருங்கள் என்பதுதான் அவங்க இன்னைக்கு உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். நான் அடுத்த வாரமும் போதிக்க இருக்கிறேன். சரி, எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம். லூக்கா 12வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கவனிங்க. லூக்கா 12:15 இருந்து. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் நீங்கள்? ஆமா, வேற எதை பத்தியும் பேசல அவரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பொருளாசையை குறித்து எப்படி இருங்கள் நீங்கள்? எச்சரிக்கையா. பி அவேர் ஆஃப் மெட்டீரியலிசம். எதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் நீங்கள்? பொருளாசையை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கன்றார். சரி, எதுக்கு இப்படி சொல்றாரு? பின்னாடி ஒரு வசனம் கவனிக்கலாம். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன அல்ல? ஜீவன் அர்த்தம். உபாகமத்துல பேசிருந்தான். ஜீவனையும் மரணத்தையும் முடங்கும் முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முடங்கும் முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதத்திற்கு மறுபேர் தான் என்னது? ஜீவன் பேர். அதுக்கு பேர் என்னதுக்கு பேரு? ஆசீர்வாதத்தை இன்னொரு வார்த்தையால சொல்லலாம்னா அந்த வார்த்தைக்கு பேர் என்னது? ஜீவன். அப்ப சொல்றாரு, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தியா இருந்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல. வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது. அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு திரளான ஆஸ்திகள்னா என்ன? வீடு, காரு, பங்களா, படிப்பு, பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அது அவனுக்கு என்னது கிடையாது? ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதத்தை பகைக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் ஏறட்டும். இது ஆசீர்வாதம் வேணுன்றவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஏறணும். எவ்வளவு நிலம், வீடு, அது இது வந்தாலும் அது என்னது கிடையாது? ஆசீர்வாதம் இல்லை. மைண்ட்ல வச்சுக்கோ. அது ஜீவன் அல்ல. எது ஜீவன்? பின்னாடி பேச போறாரு பாருங்க. எது ஜீவன்றது பின்னாடி பார்க்கலாம். சரி, எல்லாமலும் ஒரு ஓமியம் அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. எப்படி விளைந்தது? அது நன்றாய். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவனுடைய நிலம் என்ன பண்ணுகிறது? நன்றா விளைச்சல கொடுக்கிறாரு. சரி, என்ன நடந்தது? அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லையே? இடம் இல்லையே. ஹலோ, அவனுக்கு என்ன கேள்வி? திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வருஷம் அவன் எதிர்பார்க்காததை விட ஒரு நல்ல விளைச்சல், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அவனுக்கு என்ன பண்றது? வந்துருது. நிறைய விசுவாசியோட வாழ்க்கை மாதிரிதான். எதிர்பார்க்காத நேரத்துல பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை வந்துருது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுது. அதிகமான உடனே என்ன செய்யறது, என்ன பண்றதுன்றது நமக்கு என்ன பண்ணல, மைண்ட்ல முதல்ல நிக்கிறதுல. உலக மக்களை போலதான். திடீர்னு கையில ஒரு பணம் வரும், ஏதோ ஒரு காரியம் வரும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே பயந்து போய் கிடப்பாங்க. முதல்ல அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உன மனைவி யோசிப்பாங்க. அப்புறம் ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் பேசுவாங்க. பேசணும், அவன் எல்லாம் ஒரு ஐடியா கொடுப்பாங்க பாருங்க. என்னது? நீ போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்க போயிட்டு விதைச்சிரு. எங்க நிலத்தை, இன்னொரு நிலத்தை என்ன பண்ணு, போயிட்டு வாங்கு, அங்க பிளாட் வாங்கி போட்டு வை. இப்ப வாங்கி வச்சுன்னா நாளைக்கு பிற்காலத்துல என்ன பண்ணாது? 10 முறை உனக்கு பெருசாகிடும். ரொம்ப சந்தோஷம் தான். பிளாட் வாங்கலாம். அப்புறம் ஜுவல்லாம் வாங்கு. என்னவா வாங்க? நீ அங்க போயிட்டு ஜுவல்லாம் வாங்கி வச்சிரு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, வாங்கணும் தான் விசுவாசி. போய் என்ன பண்ணுவேன்? தங்க நகையா வாங்கு. இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஆளுங்க மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆண்டோட சொல்லி கொடுக்காதே சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் மண்ணு அப்படின்னு உடனே நமக்கு என்ன ஆயிடுது? உடனே போய் வாங்குவோம், போய் சேகரிக்கவும், போய் அதை சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறோம். நேத்து இல்ல, முந்தா நேத்து இல்ல, போன வருஷம் இல்ல, அது முந்தின வருஷம் நம்ம கிட்ட இல்ல. இப்ப புதுசா இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்குது, நமக்கு வரவே ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு விதத்துல வருது. அது நல்ல விதமா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒண்ணு திருட போறதுல, ஏமாத்த போறதுல. இட் இஸ் ரைட் வே. சரி, வருது. இப்ப இந்த வரவை பத்தி தான் நீதிமொழிகளை பேசுறாரு. பொருளாலும் எல்லா விளைவினது உன் நிலத்துல விளைஞ்சு வளருது, உன் வாழ்க்கையில வரதுல எல்லா வருஷம் என்ன உண்டாயிருக்கணும்? கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும். அதுல என்ன பண்றதுல நமக்கு மைண்ட் வரதே இல்ல. அதுல நமக்கு பொருளாசை தான் நிக்குது. அதுல என்ன நிக்குது? நமக்கு பொருளாசை தான் நிக்குது. இந்த வாட்டி ஒரு 2 கிராம் வாங்கணும், அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்? இன்னொரு 4 கிராமா சேர்த்து வாங்குவோம். இன்னைக்கு 2 சீட்டு கட்டணுமா, அடுத்து என்ன பண்ணுவோம்? 4 இடத்துல போயிட்டு இன்னொரு 4 சீட்டு கட்டி 4 இடத்துல என்ன பண்ணுவோம்? 10 கிராமா தங்கத்தை வாங்கிடுவோம். எங்கெங்கெல்லாம் கம்மியா கட்டி அதிகமா கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் போட்டா கிடைக்குது. இதுதான் மைண்ட் ஃபுல்லாவே அவங்களுக்கு. அதுதான் அந்த பொருளாசை பற்றி தான், வேற எந்த தாட்டும் கிடையாது அவங்களுக்கு. அதான் சொல்ல வரேன், பின்னாடி காட்டுறேன். லோத்து மாதிரியே தான் அவங்களோட பாயிண்ட் எல்லாமே.
இந்த உலகத்துல அவள் ஐஸ்வர்யமானாங்க இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஜீவன் நினைக்கிறாங்க. அதுக்கு கடவுள் பாதுகாப்பா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. யார் பாதுகாப்பா இருப்பாரு? அதுக்கு கடவுளும் பாதுகாப்பாரு. ஏன்னா நான் கவர்மெண்ட்ல என் வருமானத்துல கடவுளுக்கு நானு கொடுக்குறேன்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அதுவும் நிக்கும். நான் பாத்துருக்கேன், இதே சபையில பாத்துருக்கேன் நிறைய பேரை. கரெக்டா காணிக்க தசமங்கலம் கொடுத்துட்டே வருவான். கொஞ்சம் நல்ல ப்ரமோஷன், நல்ல வேலை, கொஞ்சம் நல்ல அது இதுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல அதெல்லாம் கட் ஆகும். எது கொடுக்க வேண்டியதில்லை, அடுத்தது கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கட் ஆகும். நான் பாத்துருக்கேன் நானு. ஏன் அப்படி ஆகுது? அதுதான் சொல்றேன், பொருளாசை. அதை பற்றி தான் பேசுறோம் நம்ம. பொருளாசை இதெல்லாம் கட் பண்ணி கடவுளை கனம் பண்றதெல்லாம் நீங்க இது பண்ணி நீங்க சேர்த்து வைப்பதனால அது உங்களுக்கு ஜீவன் அல்ல என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. சரி, ஒரு மனுஷனை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவனுக்கு அப்படிதான், அவன் நிலத்தை வச்சிருக்கிறான், நிலை வளையுது. இப்ப அவனோட மைண்ட் என்னன்னா, இதெல்லாம் எப்படி நம்ம சேர்த்து வைக்க போகிறோம்னு யோசிக்கிறான். அப்ப என்ன நடக்குது? 18ஆம் வசனம், நான் ஒன்று செய்வேன். நான் என்ன பண்ண? ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் நான் அங்கு சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லியும் கொண்டான். ஹலோ, இப்ப கவனிக்க வேண்டியது அதான். ஆத்மாவேன்னு வரும்போது அது கண்டிப்பா இது எந்த உலக மனுஷனையும் பேசலாம். ஏன்னா எந்த உலக மனுஷனும் ஆத்மாவை பத்தி என்ன பண்றது நினைக்கிறதே இல்ல. ஆத்மாவை பற்றி சிந்திக்கிற ஒரே ஆள் யாரு? கிறிஸ்தவன் தான். தன்னுடைய மறுமையை குறித்தோ, தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ, தன்னுடைய மனதை குறித்தோ இதெல்லாம் குறித்து சிந்திக்கிற ஆள் யாரு? கிறிஸ்தவன் தான். அவனை பற்றி தான் பேசுது. சரி, இவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு வளர்ச்சி, இப்படி ஒரு பொருளாதாரம், இப்படி ஒரு பணம் வரும்போது இவனுடைய உள்ளம், இவனுடைய மனம் பாருங்க, யாரை சிந்திக்கலாங்க? கடவுளை சிந்திக்கல. யாரை சிந்திக்கிறது? இப்ப தன்னுடைய ஆத்மாவை குறித்து தானே சிந்தித்து தனக்கே ஒரு மிகப்பெரிய கடவுளாய் தன்னை மாற்றி நிற்க வைக்கிறான். டேய், கவலைப்படாத, என் ஆத்மாவினா அதான் அர்த்தம். 42 சங்கீதம் போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் அப்படியே தன்னோடு பேசிக்கொண்டான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா இது வந்துடும். ஐஸ்வர்யா என்ன பேசுறாரு? ஏய், ஒண்ணு கவலைப்படாத, அவ்வளவுதான், நீ செட்டில். இப்ப என்னது? நீ இப்ப செட்டில் ஆயிட்ட. தேவையான அளவுக்கு பணம் வந்துருச்சு, தேவையான அளவுக்கு நகை வந்துருச்சு, தேவையான அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. அதனால இதுக்கப்புறம் என்ன தெரியுமா உன் லைஃப்? அங்க அவன் சொல்ற மாதிரிதான், அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ணி இனிமேலு இளைப்பாரு, வேலைதான் செய்ய வேணாம், என்ன பண்ண வேண்டாம், நீ ரெஸ்டா இருக்கலாம். நீ வந்து இனிமேலு உழைக்கணும், அங்க ஓடணும், இங்க ஓடியாடணும், கையிட்டு பிரயாசத்தை செய்யணும், அங்க போனோம் இங்க போனோம், அதெல்லாம் தேவையே இல்லை. இனிமேலு நீ ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? பணத்தை வச்சு இப்படி மனசு எடை போடுது பாருங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த மாதிரி முட்டாள் சபையில் கூட பாக்குறேன் நான். சபையில் கூட ஒரு வாலி பொண்ணு பாக்குறேன் நானு. அவ அப்படிதான் இருக்கிறா. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு தான், எனக்கு வரும்போது ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு யாரும் தேவை கிடையாது. இனிமேல் சர்ச்சை கிடையாது, யாருமே எனக்கு தேவை கிடையாது. ஆகும், நான் பாத்துக்கிறேன் வழிய. உள்ள இருக்கிற ஆளுங்க யாரும் ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா அவளை. அதனால மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறா. நல்ல சம்பளம் இருக்குது, எனக்கு நல்ல பணம் இருக்குது. காஞ்சிபுரத்துல பிளாட் எவ்வளவு சொல்லுங்க? இந்த மாதிரி என்கிட்ட கேட்ட எவ்வளவு பேர் பார்த்துட்டோம். நான் இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம போயிடும் அவனுக்கு. கடைசியா பக்கத்து பிளாட் காலியா இருக்குது, அது எவ்வளவு சொல்லுங்க? வந்தியா? சபைக்கு வந்தியா? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபைக்கு வந்தியா? ஆராதிச்சுமா? ஏதாவது நல்லது சொன்னாங்களா? நல்லது கொடுத்தாங்களா? அது வரைக்கும் சாப்பிட்டு அந்த லிமிட்டோட இருந்துட்டு தான் பண்ணிடணும், போயிடணும். இங்க இவ்வளவு இருக்குது, அவங்க கிட்ட அவ்வளவு இருக்குது. நான் தான் சொல்றேன், ஒரு நாளும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு நிகராய், ஆபிரகாமுக்கு நிகராய் லோத்து வரவே முடியாது. முட்டிக்கிட்டு ஒன்னா ஒரு கட்டத்துல நிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறமா நீ வேற நான் வேறன்றது தெளிவா தெரிஞ்சிடும். கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். பேசுறது புரியுது? எவ்வளவு சொன்னாலும் ஏறது இல்லை பாருங்க மண்டையில். நானும் எவ்வளவு பார்த்தாலும் இப்ப எல்லாம் கண்டுக்கிறது இல்லை, எப்படியா போட்ட முடியும். அதனால எனக்கு தான் பாதிப்பு, ஒரு பாதிப்பு கிடையாது. இவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் 4 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. மத்தவங்க யாரும் கேட்கறதும் இல்லை. இதை எனக்கு நல்லாவே தெரியும். யூடியூப்லயும் சரி, இப்ப பேஸ்புக் கூடி சீக்கிரத்துல இப்ப நிப்பாட்டலாம் இருக்கு. அதுக்கு வேற பல ஆயிரம் செலவு. பல லட்சம் கொடுத்தாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி கேட்கணும். இனிமேல் நேரம் அவ்வளவுதான் கொஞ்ச நாளைக்கு.
அந்த மாதிரிலாம் பண்ற பண்ணியும் சரி அப்படியே உருப்படி அப்படி என்ன பண்றது உருப்படுறது இல்ல. உலக மக்கள் கூட அவ்வளவு கேவலமான முடிவு எடுக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்றான் இன்னைக்கு கிறிஸ்தவன் விசுவாசிகளாம் வாழலாம். ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இடம், அந்த பொருளாசையை வச்சு தன்னை திருப்திப்படுத்தி கொள்வது. இது ஏதோ ஆண்டவர் சொன்னார், ஏன் சொன்னார், இது யாருக்கும் இல்ல இல்ல, இது விசுவாசி தான் செய்யறாங்க. என் ஆத்துமாவே நீ இளைப்பாரு, நீ என்ன பண்ணி நீ இனிமேலாம் சர்ச்சைக்கு போக வேண்டியது இல்லை, நீ ஜாலியா வீட்டுல இரு. சர்ச்சைக்கு போனா இனிமேல் கௌரவமா போயிட்டு அப்படி அப்படி ஒரு 10 ரூபாய் அப்படி சொல்லி போட்டு என்ன பண்ணு வந்துகிட்டே இரு, அவ்வளவுதான். இனிமேல் உனக்கு எந்த குறையும் கிடையாது. எதுக்கு வெறும் ஆஃப்டர் ஆல் கிராம் கணக்கான நகைக்கு, ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்கு இந்த எண்ணத்தை என்ன பண்ற நீ உனக்குள்ள விதைக்கிற. இதோடைய முடிவு என்னன்றது இப்ப பேசுறேன். இப்ப நான் பேசுறேன், இயேசு பேசி இருக்கிறார், அதை அப்படியே எடுத்து சொல்றேன். என்ன முடிவு? சரி, இப்படி பேசிக்கலாம். இந்த பொருளாசையில் இருக்கிற எல்லாருடைய எண்ணமும் அப்படிதான். இளைப்பாரு, நீ புசித்து எப்படி இரு, சந்தோஷமா இரு, இனிமேல் உனக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது, சந்தோஷமா இரு, ஜாலியா இரு, அவ்வளவுதான் லைஃப். என்ஜாய் பண்ணு, யாரையும் மதிக்காத, யார் பேச்சையும் கேட்காத. ஆவியானவன் பேசுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பேசுவாங்க, லோத்து கூட பேசுவாங்க. நீ எதையும் என்ன பண்ணாத, காதுல வாங்கிக்காத. இனிமேல எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன் நான். இனிமேல ஏதாவது இறக்க கிடக்க பாடுறது எனக்கு அப்படிதான் போன் பண்ணுவோம். பாவம், இந்த பாவமே பார்க்காதீங்க. ஆண்டவரே பாவம் பார்க்காத ஆளுங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவமே பார்க்க கூடாது, தப்பு. நம்ம ஒண்ணு ஆண்டவர், நான் ஒண்ணு ஆண்டவங்க கிடையாதுங்க. ஏன்னா பண்ணும் போது அட்டூழியம் அவ்வளவு பெருசா இருக்குது. எதை அடிப்படை, பொருளாதார ஆசீர்வாதத்தை அடிப்படையா வச்சுதான். எதை வச்சுதான்? இந்த பொருளாதாரத்தை வச்சுதான், இந்த பணத்தை வச்சுதான், அதுல இருக்கிற காரியங்களை வச்சுதான். இங்க ஒரு மனுஷன் அப்படிதான் இருக்கிறானா. இயேசு சொல்றார், பொருள் ஆசையை குறித்து எப்படி இருங்க, நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, அது உங்களே கெடுத்துடும். உங்களை ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ள, ஒரு கனவு உலகத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டு நீங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்கன்ற மாதிரி உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆனா நடுத்தரில் எதுவுமே இல்லாம உங்களை என்ன பண்ண ஒரு கட்டத்துல நிறுத்தி வச்சிரும். அப்பதான் தெரியும் உங்களுடைய உண்மையான நிலைமை என்னன்றது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அவன் அப்படிதான் பேசுறான், என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணி நீ சந்தோஷமாக புசித்து குடி, குறிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவன் அவனை நோக்கி, இப்ப கடவுள் அவனோட பேச ஆரம்பிக்கிறார். தேவன் அவனை பற்றி சொல்றாரு, இந்த மாதிரி ஆட்களை பத்தி சொல்றாரு. இந்த பொருளாசை உள்ளவங்க, பொருளாதாரத்தை தங்களுடைய ஆதாரமா வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கடவுள் இன்னைக்கு சொல்றதுதான், மதிகேடனே, என்ன கேடனே, நீ மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இன்று ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? ஆமா, இன்று ராத்திரியில், அப்படின்னா செத்து போவன்றாரு. ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடையது அல்லவா, சரீரமும் அவருடையதுதான். ஆனா அது எடுக்க அவருக்கு என்ன இருக்குது, வல்லமை உண்டு. அவருக்கு வயசை பார்த்தாலும் எடுக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 80 வயசு வரைக்கும் விட்டு வைக்கலாம், விட்டு வைக்கிறது இல்ல. தன்னுடைய குமாரனாவே இருந்தாலும் சரி, சித்தம் முடிஞ்சுனா 33 வயசுல முடிச்சு கட்டுறவரு. அதுல வயசை பார்த்து விட்டு வைப்பாரு. இதை பார்த்து விட்டு வைக்கிறவர்லாம் அவரு இல்லவே இல்லை. ஏமாந்துட கூடாது விசுவாசிங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பொருள் இருக்கலாம், இன்னைக்கு பொருளாதாரத்தை உன்னுடைய ஆத்மாவின் ஆதாரமா வச்சிருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஆதாரம், அது உனக்கு ஜீவன் அல்ல. அது உனக்கு என்ன இல்ல, அது உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. ஏன்? அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உயிர் வேணும்ல, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆத்மா வேணும்ல, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பலன் வேணும்ல. இன்னைக்கு இரவு உன் உயிரை எடுத்தா நீ என்ன பண்ணுவ? இதான் கேட்கிறார். இன்னைக்கு இரவு என்ன பண்ணுவேன் நானு? உன் ஆத்மாவை எடுத்துறேன் உங்ககிட்ட இருந்து. நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் அதில் சொல்ல வரது இல்லை. முதல்ல உன்னுடையது இல்ல, யாரும் அனுபவிக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நாளைக்கு நாள்ல நான் என் குடும்பத்தார் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த வழியில போனா அவங்களுக்கும் அதே கதி தான். நீங்க என்ன வழியை வச்சுட்டு போறீங்கன்னா நிறைய நேரத்துல அந்த பிள்ளைங்க அந்த வழியை தான் என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவார்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொன்னேன், ஒரு ஆளா அவரு அப்படிதான். 3 பிள்ளைங்க அவருக்கு, 2 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. 3 பிள்ளைங்களுமே, 3 பிள்ளைங்களும் ஒரு பிள்ளை கூட உறுப்பு இல்ல. ஒரு பையன் என்னோட கிளாஸ்மேட், அவன் ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை இருந்தது, அவ்வளவுதான். அந்த குழந்தை 1.5 வயசு கூட அவளை செத்து போனான். கிறிஸ்துவன். அவங்க அப்பா வெட்டரி டாக்டர், அவங்க அம்மா ஒரு பேங்க் மேனேஜர். குடிச்சு 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 அவங்க கிட்ட என்ன இல்லை, அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது, எல்லா பணம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது. அவங்க அப்பாவை பார்த்தான், அவன சண்டே கிளாஸ்ல இருந்த பையன், சர்ச்சில் இருந்த பையன், அம்மாலாம் ஆவியில் நிறைஞ்ச ஆளுங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே, இன்னைக்கு வீடு இருக்குது, நிலங்கள் இருக்குது,
அவங்க பேர்ல எல்லாமே இருக்குது. அனுபவிக்கிறது தான் ஆளுங்களை. சொந்தக்காரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறான், இது எப்ப மண்டை போட ஆட்டுதுன்ட்டு. எப்படி பாருங்க, பிணந்தண்ணி கழுகுகள் மாதிரி. இந்த பிணந்தண்ணி கழுகுகள் பாருங்க, வானத்தை வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப பணம் வேணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒண்ணு பணம் வேணும்னு கிடையாது, உயிர் போனே கிடையாது. இவரி விழுந்தா கூட சரி, மொத்தம் சேர்ந்து கொன்னுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள தின்ன ஆரம்பிக்கும். அதான் பிணத்தண்ணி கழுகுகள்னு சொல்றோம். அதை மோசமானது. செத்தது தின்னாது அது. செத்தது மட்டும் தான் தின்னணும் கிடையாது. அது உயிருக்கு போராடுறது கூட, ரொம்ப வீக்கான ஆளு கூட என்ன பண்ணும், அது சின்னம். பிணந்தண்ணி அப்படிதான் மனுஷனுடைய புத்தி. அப்படிதான் ஒண்ணு சுத்தி இருக்கிற ஆட்களுடைய புத்தி. நீங்க நினைக்கலாம் ஒண்ணு இருக்கா, இல்ல இல்ல. நீங்க ஒண்ணு இல்லாத போது ஒண்ணு அவங்க கிட்ட ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு வந்துருச்சுன்னா யூ ஷுட் பி அவேர். கடவுள் மட்டும்தான் அதுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு தர முடியலன்னா அவங்க வாழ்க்கைய, அவங்களோட ஜீவனை, அவங்க உயிரை, உங்க நிம்மதியை, உங்க சமாதானத்தை எதை ஒன்னாலும் என்ன பண்ண முடியும், அவன் எடுக்க முடியும். அவன் அப்படிதான் எடுத்து காட்டுறான். இப்ப எல்லாத்தையும் ஆண்டு போடுறதுக்கு இந்த ஒரு பையன் தான் இருக்கிறான். தூக்க அவனை சொல்லுது பாருங்க. ஒரே ஒரு பேரன் பிச்சைக்கார மாதிரி எங்கேயும் வளர்றான். பார்க்க விட மாட்டேன்றாங்க, சேர்க்க விட மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணு இன்னொருத்தனோட சேர்ந்து சுத்துது. கொடுமையா இருக்குது எனக்கு. அப்படிதான் ஆகும். நான் சொல்றது நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் பண்ணி சபையில இருந்து நல்ல கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிலைமை. எங்க மிஸ்டேக் ஆச்சு? அவங்க ஏதோ பாவம் செஞ்சாங்களா, விபச்சாரம் பண்ணாங்களா, குடிச்சாங்களா, வெறிச்சாங்களா? எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல மிஸ்டேக்னா இந்த இடத்துலதான். ஆத்துமாவுக்கு உன்னை பார்த்து சொல்லணும், என் ஆத்துமாவே எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி அமர்ந்து. யாரை நோக்கி அமர்ந்துரு? கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு. உங்க கையில ஒண்ணு இல்லைன்னா கூட சரி, யாரை நோக்கி அமர்ந்துரு? கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேருக்கு எனக்கு கொடுத்துட்டு நாங்க என்னங்க பண்றது, இருந்தாவது பரவாயில்ல, அது இருக்குது இது இருக்குது, ஏதோ செய்யறோம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்றேன், வாய்க்க பண்ணுவது கர்த்தர். அவரை கனம் இல்லாமல் உங்களுக்கு உண்டாயிருப்பதெல்லாம் சாபமும் வேதனையுமே. வேதம் போதிக்கிறதான். இந்த மனுஷன் அப்படிதான் யோசிக்கிறான். எல்லாம் விளையுது, வருது, நல்ல பெருசு ஆகுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று இரவு உன்னுடைய ஜீவன் போனால் அதெல்லாம் யாருடையதாக மாறும். உனக்கும் கிடையாது, உன் பின்னொரு சந்ததிக்கும் கிடையாம போவோம். அதுதான் சொல்ல வர்றாரு அவரை. அப்படி அவனை பார்த்து கேட்கிறாரு. 22 பின்னும் அவர் தம்முடைய மன்னிக்கும் 20 தேவன் அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து ராத்திரி எடுத்துக்கொள்ள முழுப்படும், அப்பொழுது சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம். இப்ப கவனிக்கணும் 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல். இப்ப கவனிக்கணும், இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. யாரிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல்? இப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருப்பது எப்படி? How to be rich in God. அது பத்தி தெரியுமா உங்களுக்கு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பது எப்படி? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம லோத்தி ஆபிரகாமே எடுத்துங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தவன் எவன்? யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தவன்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமான உள்ளவன். 2 பேர்ல யாருன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆபிரகாமா லோத்தா? எதனால ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணினான். கடவுள்கிட்ட இவனுடைய எல்லாமே இருக்குது. லோத்துக்கு கணக்கு வரும். ஆண்டவர் லோத்து நிக்கிறாங்க. லோத்து உன் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்த லோத்துக்கிட்ட என்ன இருக்கும்? லோத்தோட கணக்கு ஆண்டவர்கிட்ட என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா தான் நிற்கும். என்னவா தான் நிற்குவாங்க. அதனால மொத்தமா பூஜ்ஜியமாக்கி விடுறாரு. ரவுண்ட் பண்ணி விடு. ஒண்ணு கூட இல்ல பாருங்க. அவன் ஓடும் போது அவன் சேர்த்து வச்ச ஆஸ்தி, அவன் சம்பத்து எதுவுமே அவங்கிட்ட நிக்கல. வெறுங்கைய ஓடனான். இதே சொல்லி ஓட வச்சாரு. திரும்பி கூட என்ன பண்ணாத, நீ சேர்த்தத கண்ணுல கூட பார்த்து அனுபவிக்கணும், ஓடியே போயிடு. எவ்வளவு கொடூரம் பாருங்க. பேசுறது புரியுதுங்களா? எல்லா ஐஸ்வர்யமா தான். கடவுளை கனம் பண்ணாத எல்லாருடைய முடிவும் வழியும் அதுவே. பொருளாசை உள்ள எல்லா அதுக்கு பேர் தான் பொருளாசைனா என்ன? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல். யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல்? கடவுளிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல் தனக்காகவே ஐஸ்வர்யம் உள்ளவனா வாழறான் பாருங்க. ஹலோ, அவனை பற்றி தான் வேதம் போதிக்கிறது. அவனை பற்றி தான் இயேசு போதிக்கிறாரு. இன்று இரவு நீ மரித்தால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாக மாறும்? 20 வயசுல உன் கதை முடியாதுன்னு நினைக்கிறியா? 30 வயசுல உன் கதை முடியாதுன்னு நீங்க நினைக்கிறியா? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அதுவும் சில விசுவாசி பெண்களுடைய மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நகையை பத்தி அப்படி பூரிக்குது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? கல்யாணத்துக்காக இவ்வளவு சேர்த்து வச்சுட்டேன் அப்படி சந்திரமுகி மூஞ்சில தெரியுது. எப்படி அது? திடீர்னு வேற ஒரு ஆள் மூஞ்சி எட்டி பாக்குறாங்களே. ஹலோ,
என்ன கணக்கு? இவ்வளவுதான் சேர்த்து வச்சுட்டேன். இப்ப பாரு என்ன தேடி எத்தனை மாப்பிள்ள வருவான், எத்தனை மாப்பிள்ள வருவான் பாரு. எப்படி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ற பாரு. எல்லாம் வெறும் ஒரு 10 சவர நகைக்கே இந்த ஆட்டமா? 10 சவர நகைக்கு ரொம்பலாம் சேர்க்க முடியாது. 10 சவர நகைக்கு இந்த ஆட்டம் ஆடுற. 10 சவர நகை வச்சுக்கிட்டு பக்கத்து பிளாட் எவ்வளோன்ற? மரியாதை இல்லாம வீட்டுல ஹால்ல வந்து ஃபேன் போட்டு சோஃபால அப்படி ஹாய், நான் கூட உட்காருது இல்ல எங்க வீட்டு ஹால்ல. ஹால்ல அப்படி ஹாய உட்கார்ற. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? முடியும் எல்லாமே ஒரு கட்டத்துல. அதுதான் வெயிட்டிங்ல இருக்கிறேன் நான். இதெல்லாம் எங்க இருந்து வருது? திமிரு, இந்த ஆணவம் இதுல ஆரம்பத்துல இல்லையே. ஏன்னா ஆரம்பத்துல உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. எல்லா விசுவாசியும் சேர்த்து தான் பேசுறேன், குறிப்பிட்ட ஒரு விசுவாசியும் மட்டும் இல்ல. எல்லாரையும் சேர்த்து தான் பேசுறேன். இது ஏன்னா ஏசு எல்லாருக்கும் தான் போச்சாரு. இத எங்க இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பிச்சது? நீ என்ன கனவீனம் பண்ணாலும் நாங்க ஊழியக்காரன் தான், ஊழியக்கார குடும்பம் தான். எங்களுக்கு இருக்கிற கணம், கடவுளால கொடுக்கப்பட்ட கணம் எங்களுக்கு இருந்துருந்தா இருக்கும். நீ தலைக்கீழ் நின்று பேருக்கு எடுத்தாலும் சரி, அழிச்சாலும் சரி, இயேசு சொன்னதான் தலையில இருக்கிற ஒரு முடி முன்னால முடியாது. அவரால் அன்றி ஒன்றும் முடியாது. அதான் சொல்றேன் நானு. மதிக்கிறோம் இல்ல மற்ற ஊழியக்காரங்களை மாதிரி எனக்கு நடந்துக்க தெரியாதா? அவங்கள மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளோ கதையை கந்தலாயிடும். அவங்க விசுவாசிகள் எப்படி நடத்துறாங்க, அவங்க ஒவ்வொரு விசுவாசி எப்படி பாக்குறாங்க. எத்தனோ விசுவாசி வருஷ கணக்கா தசமா கொடுக்காம உள்ள உட்காந்துருக்கான். எந்த விசுவாசியை கூப்பிட்டு கேட்கறேன் நானே, ஏன் கொடுக்கல? சொல்ல மொத்தமே 3 பேர் தான் இந்த சபையில தசமா கொடுக்குறவங்களே. மொத்தம் 3 பேர், அதிகமா கூட கிடையாது. கேட்கறேன் அதை வச்சு உங்களை மதிக்கலன்னு போறேன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப கொடுக்குறேன்னா நமக்கு ஏதோ தகுதி இருக்குது போல இருக்குது, நம்மளா இருந்தாதான் சர்ச்சு போல இருக்குது, அதுக்காக தான் இவர் இவ்வளவு செய்யறான்னு பார்க்க கூடாது. நான் 100% கடவுளை மட்டுமே பார்த்து செய்யறேன். நீ வருவன் நான் உன்னெல்லாம் நம்புறதே இல்லை. நீலாம் நாளைக்கு செய்வேன்னு உன்னை நான் எதிர்பார்க்கறதும் இல்ல. நீலாம் நாளைக்கு இருப்பேன்னு உனக்கு எந்த உத்தரவாதமும் என்கிட்ட கிடையாது. உன்னெல்லாம் நான் நம்பி செய்யற அளவுக்கு நான் ஒன்னும் கிறுக்கம் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஆளுங்களை மாதிரி. எனக்கு தெரியும் எந்த மனுஷனுடைய உயிரும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமானது இல்ல. அதனால எவனையும் நம்பி நான் ஊழியம் செய்யல. பேசுறது புரியுதுங்களா? அப்படி நினைச்சு அப்படி கணக்கு போட்டுக்கிறாங்க நிறைய பேர். நம்ப இல்லாம அவர் பண்ணிடுவார். அவரு வந்துட்டு போனோம் அதெல்லாம் அவர் செய்யறாரு. அப்படியே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன் நான் ஒவ்வொன்னா. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? உங்க கையில ஒரு வெயிட் வந்துருச்சுன்னா யூ ஷுட் பி அவேர். வெறுங்கையில வீசுறவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊர்ல பிறந்த அறிஞர் என்ன சொன்ன வார்த்தை, நல்ல வார்த்தை. வெறும் கரண்டி சுத்துறவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா சுட சுட கரண்டியில எண்ணெயை வச்சிருக்கிறவன் என்ன பண்ணும்? பார்த்து பதமா தான் ராஜா சுத்தணும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரிதான் உங்களுக்கு. உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஆடுறீங்க குதிக்கிறீங்க என்னோ பண்றீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்களுக்கு கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்மையெல்லாம் தராரு, கிருபையெல்லாம் தராரு, உயர்வெல்லாம் தராரு, பலத்தெல்லாம் தராரு. சுட சுட எண்ணெய் வச்சிருக்கிற மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? விளையாடுற விஷயம் இல்ல. மேல உங்க மேலதான் ஊத்தும், மத்தவங்க மேல செதறணும் நினைக்க. ஏன்னா வச்சிருக்கிறது உங்க கையில. மத்தவங்க மேல செதறதோ இல்லையா, ஆனா முதல் பாதிப்பு உங்களுக்கு தான். அது பார்த்து பதமா வைக்க வேண்டியது யாருடைய வேலை? அது நீங்க தான். அப்ப நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, கடவுள் நல்ல வேலையை கொடுத்துருக்காரா, நன்றி. தாழ்மையை கற்றுத்தாரும். எதை கற்றுத்தாரும்? எனக்கு அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. மனத்தாழ்மையின் இடத்தில் கற்றுக் கொடுங்க. லேர்ன் ஹவ் டு பி ஹம்பிள். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நடக்கல அப்படின்னு நினைச்சு கூட அதெல்லாம் இதெல்லாம் சொல்றேன். எல்லாம் சொல்ல மாட்டேன் நான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் இது யாருங்க பண்றாங்க? எல்லாம் நல்ல விசுவாசிங்க இல்ல இத இருக்கிறாங்க. இது மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. எல்லாரும் சேர்த்து தான் பேசுறேன். இது இயேசு பேசுறது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அவர் ஒரு நாளும் அவுடேட்டட பிரசங்கமே பண்ண மாட்டாரு. அப்டேட்டட தான் பிரசங்கம் பண்றாரு. என்ன ஆத்துமாவை பார்த்து அவனே சொல்லிக்கிறான், பூரிப்பு அடைஞ்சுக்கிறான், இலைப்பாருன்றான், சந்தோஷப்படுறான்.
தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலமா வைக்கிறான். அவன் பார்த்து சொல்ற, இன்னைக்கு இரவு மறிச்சுனா உன்னுடைய பொருள் உன்னை காப்பாத்துமா, உன் பணம் உன்னை காப்பாத்துமா, உன் செல்வாக்கு உன்னை காப்பாத்துமா, நீ சம்பாரிச்சு வச்சிருக்க நிலம், அதுல இருந்து வந்த விளைச்சல் உன்னை காப்பாற்றுமா, பாக்கலாமா அப்படின்றாரு. இவ்வளவுலாம் கேட்டுட்டு சீஷர்கள் கிட்ட ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாரு. என்னது? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிராம். அது யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கவில்லை, அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்கிறது என்றால் என்ன? தேவனை எல்லாவற்றிலும் கனம் பண்ணுவது. தேவனிடத்தில் உங்களுடைய ஐஸ்வர்யம் இருக்குதான்னு பாருங்க. பின்னாடி காட்ட பாருங்க. உங்க இருதயம் எது முக்கியமா? உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்மா தேவனை சார்ந்து இருக்கிறதா? தேவனை பொருளாதாரமாக நினைக்குதா? எல்லா பொருளாதாரத்துடைய ஆதாரம் யாராயிருப்பது? தேவனா இருக்கிறார். என்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதமே ஆண்டவர், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னா என்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஆதாரம் யாரு? கர்த்தர் தான். அவருடைய ஆசீர்வாதம் தானே. என்கிட்ட வந்திருக்கிற பணமா, என்கிட்ட இருக்கிற நகையா? எவ்வளவு புத்தி கெட்டு போகுது பாருங்க. பிசாசு இதெல்லாம் பாக்குற நம்ம ஆளா ஆயிட்டாங்க, முடிக்காதே அப்படின்னு பாக்குறான். இந்த மாதிரி பொருளாதார ஆசையில பொருளாதார ஆட்கள் விளைக்கிறணும், ஒதுங்கிடணும், கிட்டே சேர்க்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இதே நீதிமொழிகளை பேசுறாரு. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, அது தன்னுடைய உயிரியை அது குடிக்கும்ன்றார். தன்னுடைய உயிரியை என்ன பண்ணும்? அது குடிக்கும், வாங்கும், அடிக்கும். அது பொருளாசை அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்றதான் ஒரு முதல் கருத்து. ஆண்டவர் உனக்கு 10 வண்டியை கொடுக்கலாம், 20 காரை கொடுக்கலாம், 30 வீடை கொடுக்கலாம். எல்லாம் பயன்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு நீ மன திருப்தி அடைவதற்கு இல்ல. அதை வச்சு என் ஆத்மாவே நீ சம்பூர்ணமாய் புசித்து குடி இளைப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஜாக்கிரதை, அதெல்லாம் உனக்கு ஜீவன் அல்ல. பொருளாசையை குறித்து எப்படி இருங்கள் நீங்கள்? எச்சரிக்கையாருங்கள். ஆல்வேஸ் பி ரிச் இன் காட். யாரிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருங்கள் நீங்கள்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கிறது கவனமா இருங்க. நீங்க அது கெடுக்கிறதுக்கு பிசாசு பல வகையில வருவான். பொண்ணு வகையில வருவான், புள்ள வகையில வருவான், மாமனார் வகையில வருவான், மாமியார் வகையில வருவான், மருமகன் வகையில வரும், எல்லா வழியிலும் வருவான். ஒரு அம்மா சொல்லிட்டு பாருங்க, என் மருமகன் என்னையே சுத்தி சுத்தி இருப்பாருங்க. அவரு என்னையே சுத்தி சுத்தி இருப்பாருங்க. அதான் நினைச்சுக்கிட்டு, உங்ககிட்ட இருந்து என்னைக்கு பணம் போதோ அன்னைக்கு உனக்கு பாப்போம், உனக்கு எப்ப சுத்து போடலான்னு பாத்துக்கிட்டு இருப்பான். புத்தி பாருங்க. இன்னொரு அம்மா அப்படிதான், ஐயோ என் புள்ள நான் இல்லாம இருக்கிறதே, எப்ப உங்ககிட்ட இருந்து போதும் அப்புறம் பாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைங்களை ஆமணி முன்னெல்லாம் கொண்டாந்து இவங்களெல்லாம் பொருளாதாரம், ஐஸ்வர்யம், எதிர்காலத்துல ஆதாரமா வச்சுக்கினா அப்படிதான் நிறுத்துவான். பேசுறது புரியுதுங்களா? ஒரு அம்மா அப்படிதான் பிள்ளை விக்கிரகம் மாதிரி வைக்கும். விக்கிரகம் தான். அவன் பாத்தீங்கன்னா பின்னாடி சேரக்கூடாத ஆளுங்கூட சேர்ந்து பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி ஒரு கருத்துல என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு தவறான ஒரு உறவுல இருக்கான் ஒரு பெண்ணோட கூட. அந்த பொண்ணுகிட்ட பேசி வச்சுட்டான் பாருங்க. கவலைப்படாத, இன்னும் எங்க அம்மா ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ தான் உயிரோட இருப்பாங்க, செத்துருவாங்க. செத்துட்டாங்கன்னா இப்ப இருக்குதுல என் வீடு, அதை வித்து பாதி உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேன். கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், சபையில இருக்கிறவன் இப்படியே பேசி வச்சிருந்தான். அந்த போன் கால் எனக்கு தான் வந்துச்சு. எனக்கு வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான் வந்துச்சு அந்த போன் கால். இப்படிலாம் சொன்னாங்க அவன், இப்படிலாம் எனக்கு ஆதாரம் இப்படிலாம் கொடுத்தான், எனக்கு இப்படிலாம் சொல்லியிருந்தான் என்கிட்ட. அவங்க அம்மா சீக்கிரம் ஒன்னு அவன் தான் நல்லா இருக்குது, வெயிட்டிங்ல இருப்பான் போல இருக்குது எப்ப போடலான்ட்டு. ஒன்றதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க செத்துருவாங்களாக்கும். வீட்டை விற்கிறோம், அது 2ஆ பிரிக்கிறோம், அதுல பாதி உனக்கு. ஏன்னா அதான் வேணான்னு எல்லாத்தையும் முடிச்சு கட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லடா, இப்ப ஏன்டா திருப்பி அதை வீட்டு போடுறான்னு கேட்டேன். நீ ஏன் திருப்பி அதுல இன்வால்வ் ஆகுற? பூசை கிச்சை எதை பண்ணீங்க, நீ அதுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதெல்லாம் புத்தியே போறது இல்ல. வசனம் தெரியவா சொல், நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும். அது புத்தி மாறாது. சுவாபம் இருக்கு இல்லையா, அதான் ஜென்ம சுவாபம் வேத பேசுது. ஜென்ம சுவாபம் ஒரு நாள் என்ன பண்றதுல மாறுவதே இல்ல. அது கிறிஸ்துவுக்குள்ள வந்தாதான், ஆவியாளர் உள்ள வந்தாதான், வசனத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் இருந்தாதான் பாருங்க அந்த நாய் புத்தி என்ன பண்ணும், மாறும். இல்லைன்னா கலாத்தியர்ல பவுல் சொல்ற மாதிரிதான், நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. பைபிள் வச்சுட்டே இருக்கும், சபையிலே இருக்கும், ஞானசாரம் எடுத்துட்டு இருக்கும், ஆனா ஜென்ம சுவாபம் அதுக்குள்ள இருக்கும். கக்கினதை மறுபடியும் தின்னும்.
பழைய வாழ்க்கையை திருப்பி நக்கி பார்க்கும். அதே தான் தின்னும். அது எவ்வளவு அருவருப்பா இருந்தாலும் சரி, அது எப்படி வேணான்னு துப்பிட்டு வந்த காரியமா இருந்தாலும் சரி, இட் வில் அகைன் இட் வில் லுக். மறுபடியும் அதுதான் பார்க்கும். அதான் வேணாம் தானே இயேசு பக்கம் வந்த, அங்கெல்லாம் ஒண்ணுல இருந்தானே அவரை நம்பி வந்த. இன்னைக்கு அவரை நம்பி வந்ததுனால உன்னை ஆசீர்வதிக்க தானே செஞ்சாரு. வாடகை வீட்டுல இருந்து உன்னை சொந்த வீடுக்கு கொண்டு போக தானே செஞ்சாரு. உனக்கு நல்ல திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பண்ணி தானே கொடுத்தாரு. திருப்பி அங்கேயே போற, திருப்பியும் அங்கேயே போற. அப்ப என்ன புத்தி அது? நீதிமொழிகளை சொன்ன புத்தி தான், நாய் புத்தி தான் அது. The nature of a dog. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க வருது? ஏன்னா மனதை எப்படி செலுத்தணும், அதுக்குதான் ஒழுங்கா வரணும் எல்லா ஆராதனைக்கும். வந்து வசனத்தை கேட்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் வந்து ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நிறுத்த சத்துவத்தின் கிரியை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு பொருளாசை உள்ளவனா இருந்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் பாவம். சத்தியத்தை வைத்துதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். உனக்குள்ள இருக்கிற வசனத்தை வைத்துதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். உனக்குள்ள ஒண்ணுமே இல்லைனா உன்னால ஒண்ணுமே அவர் செய்ய முடியும். சும்மா அசைவாடிக்கிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ஒழுங்கின்மையும் வெறுமையமா தான் இருக்கும் வாழ்க்கை. ஆழத்தின் மேல் இருள் தான் இருக்கும். ஆவியானவர் கூட இருக்கலாம், ஆனால் ஒண்ணும் மாறவே போறது இல்லை. ஏன்னா சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பைபிள் ஸ்டடி தானே அப்படின்னா பிரசங்கம் பண்ற போறாரு. எங்களுக்கு தெரியாது பிரசங்கமா நினைச்சீங்கன்னா இது எங்குமே கேட்காது. நாளைக்கே வந்தீங்க அழிஞ்சு போய் வரீங்கன்னா கூட நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, டைம் இல்லை எனக்கு. இதெல்லாம் போங்க ப்ரேயர் பண்றேன்னு அமுச்சு விடுவோம், அவ்வளவுதான் என்னால முடியும். போப்பாண்டவர் மாதிரி அவர் பார்த்தா சில விஷயங்கள் கத்துக்கிறேன் நான். அவர்ல லட்சக்கணக்கில் கூட்டு வராங்க, அவர்னா ஜோம் எல்லாருக்கும் அட்வைஸ பண்ணிக்கிறாரு. இவ்வளவுதான். ஓ மொத்தம் முடிஞ்சு போச்சுல. கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க விசுவாசிங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க அவர் பின்பற்றி வர ஃபாலோவர்ஸ். இப்ப நம்ம மட்டும் நான் முட்டாளா? மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பிரசங்கத்தோட சரி ஓவர். அதுல நீ கேட்டு உருப்பிட்டாதான் உண்டு, இல்லைன்னா உனக்கு தனியா கிடையாது. போனே பாஸ்டர் சொல்லி பிரசங்கத்துல சொன்னேன் கேட்டியா? உனக்கு தனியா வேற சொல்லணுமா உனக்கு? லைட்டை போட்டு ஃபேனை போட்டு இவ்வளவு கரண்ட் செலவு பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி நான் உட்காந்து பேசின்னு இருப்பேன் 4 பேருக்கு. மிச்சம் 30 சேர் 40 சேர் அப்படி காலியாவே இருக்கும். நீங்க நோகாம இங்க சுத்தி விட்டு வருவீங்க, பிரச்சனை ஆகிட்டு வருவீங்க, வந்துட்டு தீர்வு கேட்பீங்க. டாக்டர்ஸ் கிட்ட அப்படி போய் பாருங்களேன். அன்னைக்கு இனி அடிச்சு கிடிச்சு இவர் கேட்டு பழுப்புன்னு வைப்பாங்க, பலான்னு விழும். ஏன்னா நீ போய் கண்ட இடத்துல போய் குடிச்சு கிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உட்காருவேன். உனக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? உனக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ரொம்ப பக்காவா செய்வாங்க அதெல்லாம். பாய்சன் கீசன் எடுத்துட்டு உள்ள போங்களேன், வாங்க சகோதரி, ரெட் மேட் எல்லாம் போட மாட்டாங்க. நானே பாத்துட்டேன், பட்டு பட்டுன்னு விடுவோம். ஏன்னா அவ்வளவு கொடுமையான வேலை அது. அவங்க உள்ள இருந்து விஷத்தை பாய்சன் எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவு அருவ இருப்பாரு. உங்களுக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். கொடுமை. எவ்வளவு சம்பளம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கூட நிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 1/2 லிட்டர் வாந்தி வாயில இருந்து வந்தாலே நிக்க முடியுதாங்க? 10 லிட்டர் 20 லிட்டர் உள்ள அமிச்சு கிளீன் பண்ணுவாங்க ஃபுல்லா. பாய்சன்லாம் எடுத்துட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு சும்மா உட்கார வச்சுலாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க நரக வேதனையில இருப்பீங்க, வேதனையோட வேதனையா இது ஒண்ணு. அவங்க பண்ற அடி கொடுக்கறதுலாம் பயங்கரமா இருக்கும், பண்ணதான் செய்வாங்க. அதேதான் இங்கேயும். வந்து என்ன உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலும் வந்து நின்று இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், வந்து கேட்கறது இல்ல. சரி அதை தாண்டி யூடியூப்ல போறோம், அப்படியே அதையும் கேட்கறது இல்ல. அப்படியே கேட்டாலும் சுயநலமா கேட்டு என்ன பார்த்தா நீ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு பாத்தியா அவரு, அந்த பாயிண்ட் என்ன பார்த்தா சொன்ன. இல்ல முழு பிரசங்கமும் எல்லாருக்கும் தான், உனக்கு மட்டும் இல்ல. நீன பெரிய கடவுளா உனக்கு பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு? நான் கேக்குறேன், ஒழுங்கா இப்படி இருக்கிறேன்னா வெங்காயம் ஒழுங்கா மாறி தொலை. எல்லாம் அழிஞ்சு குட்டி சோற போறத மத்தவன் இல்ல நீயே பாப்ப. அன்னைக்கு வந்து ஒப்பாரி வச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்ல. ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் ஏற்றுக்கொள்ளலையே, என்ன அன்னைக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்ல. ஏசு நாமத்தினாலே பரலோகத்துக்கு போன்னு சொல்லிட்டு வர வேண்டியதான். நான் நீ போறியா இல்லையான்றது எனக்கா தேவை? அவர் எத்தனை வருஷம் கழிச்சு வராரோ, அங்க வந்து உன்னையா தேடி போறேன் நானு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? நானே இல்லை, இயேசு அப்படிதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை தான் வரவே இருக்கிறாரு தவிர, ஏப்பா போன வருஷம் வந்தானே அவன் இருக்கிறானா பாரு, அவனெல்லாம் என்ன பண்றது கண்டுக்கிறது. முக்கியமான ஆளுங்களா மாறணும் பாருங்க. எப்படி மாறுது அதையும் சொல்லி கொடுக்குறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல். எப்படி இருக்கிறான் கடவுளிடத்துல நான் அப்படி ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பது. என் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, என் கபோர்ட்ல அதெல்லாம் இல்ல. கடவுளிடத்தில் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பது? எப்படி இருப்பது? இந்த சிறியோரில் எவனுக்கு நீங்கள் செய்தீரோ அது யாருக்கே செய்தீர்கள், நீங்கள்
எனக்கு ரோபர்லாம் பேசுறாரு, ஒரு கிளாசம் தண்ணீர் நீங்க கொடுத்தாலும் அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் அடையாமல் போகவே மாட்டீர்கள். என் நாமத்தினாலே, அந்த வார்த்தை எந்த நாமத்தினாலே? இன் மை நேம் இஃப் யூ கிவ் த ஒன் டம்ளர் ஆஃப் வாட்டர், ஒரு டம்ளர் வாட்டர் கொடுத்தா, தண்ணி கொடுத்தா கூட அதோடைய பிரதிபலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. எங்க வீட்டுல எல்லாம் வந்தா யார் வந்தாலும் நல்லா உபசரிப்பாங்க. ஏன்? அந்த நாமத்துக்கு தான், உங்க நாமத்துக்கு இல்ல. என் நாமத்தினாலே, ஆண்டோர் நாமத்தினாலே. எவ்வளவு பேர் வராங்க? எல்லாருமே கொடுத்து கொடுக்குறோம் கிடையாது. ஏன் செய்யறோம்? ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க அதை அனுபவிச்சிருக்கிறோம், நாங்க அதை நம்புறோம், அதை பரிபூர்ணமா விசுவாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பிரதிபலன் உண்டு. அது பெருசோ சின்னதோ சாதாரணமான எப்படிப்பட்டதோ அது. It has a reward. It has a blessing. அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இல்லாமல் எப்படி இருக்கிறது? இது தனக்காகவே. யாருக்காகவே? தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே. இதுதான் பிரச்சனை. லோத்து மாதிரியான ஆட்கள், நீங்க பேசக்கூடிய இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான மனுஷன், அவன் பொருளாசை குறிச்சு எச்சரிக்கையா பாருங்க. தனக்காக பொக்கிஷங்களை செய்து, அப்படின்னா கடவுளுக்கு எந்த விதத்திலயும் அவன் கனம் பண்ணலன்னு அர்த்தம். கடவுளுக்கு அவனுக்கு எந்த விதத்திலயும் அங்க கனெக்டிவிட்டியே இல்ல. அவனுடைய பொருளுக்கும் கடவுளுக்கும் என்ன கிடையாதுங்க? கனெக்டிவிட்டியே இல்ல. அதனாலதான் நீதிமன்றம் சொல்றோம், பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணினா கடவுள் அதுக்கு பாதுகாப்பு, கடவுளுடைய பராமரிப்பு. அதுல குறைவே ஏற்பட்டாலும் கடவுள் உன்னை சந்திப்பாரு. நீ வச்சிருக்கிறதுனால உன் ஆத்துமா பூரிப்பாயிட போறதுல, நிறைவாயிட போறதுல, அதை வச்சு உனக்கு பெரிய வாழ்க்கை வந்துடும் கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். இன்று இரவு நீ எடுக்கப்பட்டால் அது யாருடையதாக மாறும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோ. அதனாலதான் யாருக்கு ஐஸ்வர்யம் ஆயிரு? தேவனிடத்துல ஐஸ்வர்யம் ஆயிரு. உனக்கு ஐஸ்வர்யம் என்ன பண்ணாத, மாறாத. அதே பேருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல பிடிக்கும், என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பொன் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி தங்கள் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு என்ன பண்ண சொன்னாரு? அவர் போட்டுக்க சொன்னாருன்னு ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க. பாத்துருக்கீங்களா? ஆண்டவரே போட சொல்லிட்டாரா? ஏல கழட்டு சொன்னாரா? தெரியுமா உங்களுக்கு? கழட்டு சொன்னது மட்டும் இல்ல, கழட்டி குடுக்க சொன்னாரு. அந்த அதிகாரத்துல லேவியராம் இந்த பட்சத்துலயோ அது ஒரு நாள் சப்ஜெக்ட் எடுக்கிறோம், மூஞ்சில எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். தனக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிற மூஞ்சிலாம் மாறிடு. அன்னைக்கு நாங்க அப்படி சொன்னீங்க, அப்படிதான் பண்ணுவாரு அவரு. உன்னை விதைக்க சொல்றது நீ மட்டும் தின்றதுக்கு இல்ல, விளைய செய்த தேவனை கனம் பண்ண வேண்டும். யாரை கனம் பண்ண வேண்டும்? நீ விதைச்சதுனாலும் அல்ல, நீர் பாய்ச்சதுனாலும் அல்ல, விளைய செய்த தேவனாலே எல்லாம் ஆகுறதுன்றத நீ காண்பிக்கணும். அதுக்குதான் உலகத்துல ஒண்ணு வச்சிருக்கிறாரு. உனக்கு உலகத்துல ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு ஏது? பொன்னியும் வெள்ளியும் கொடுக்கறதுக்கு ஏது? நீ கபோர்ட்ல வச்சு பூட்டிக்கிறதுக்கா? உனக்கு சம்பூர்ணமா இருந்துக்கிறதுக்காகவா? ஆத்துமாவோட நீ பேசிக்கிறதுக்காகவா? நீ இலைப்பாரு, சந்தோஷமா இரு, பூரிப்பாரு, இதுதான் உன் எதிர்காலம், இனிமேல் கடன் வாங்க வேண்டியதுல, இனிமேல் ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இல்ல 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 இல்ல, நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யம்னா இருக்க பாரு. உனக்குன்னு ஐஸ்வர்யம்னா இருந்தால் எல்லாருடைய வழியும் இதுவேன்னு போதிக்கிறார். எப்படி? இன்னும் சில விஷயங்கள் அங்க பேசுறாரு பாருங்க, பார்த்து முடிக்கலாம். 22 இன்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், இப்படி பொருளாசையை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம்னா இருக்க வேண்டும். அதனால் இப்படி இருக்கிறபடியால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உட்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன பண்ணாதிருங்கள்? நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு பிலாசபி பாருங்க. இட் இஸ் பிப்ளிக்கல் பிலாசபி. உண்மையான ஆசீர்வாதம் என்ன? உண்மையான ஐஸ்வர்யம் என்ன? உண்மையான ஐஸ்வர்யத்தை பெற்ற மனிதர்கள் யார்? இந்த மனுஷங்க தான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாத ஒரு விசுவாசி இருக்கிறானா? எதை வச்சு இருக்கிற நீ? அதான் கேள்வி. எதை வச்சு அப்படி நம்புற? பின்னாடி காட்டுறேன். எந்த நம்பிக்கையில அப்படி இருக்கிறாய்? ஏன்னா உலக மக்கள் அப்படி இருக்கிறாங்க. நான் கூட எதுக்கு சாப்பாட்டை பற்றி நான் கவலைப்பட்டது இல்லைங்க. ஏன்னா எங்கிட்ட இருக்குது, வேலை இருக்குது, பென்ஷன் இருக்குது, பணம் இருக்குது, சம்பளம் இருக்குது, நிலம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே நம்பிக்கை விசுவாசிக்க இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பதனால எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம் என்பதை பற்றி நாங்கள் என்ன பண்ணுவதில்லை, கவலைப்படுவது இல்லை. நம்புறீங்களா நீங்க? அதை அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை உண்டாயிருக்கணும் பாருங்க. இங்க அதனாலதான் சீசர்கள் கற்றுக் கொடுக்கிறாரு. எண்ணத்தை குடிப்போம் என்றும், எண்ணத்தை உடுத்துவோம் என்றும், எண்ணத்தை நீங்கள் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடைய பார்க்கலும் சரீரமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? விசேஷமா இருக்குது. எதை பார்க்கலாம்? சாப்பாடை பார்க்கலாம், உடைய பார்க்கலாம், சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
விசேஷமா இருக்கிறது. காகங்களை கவனித்துப்பா, எவ்வளவு லீஸ்டா கொண்டாடா பாருங்க. உனக்கு இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியும் புரியல, இவ்வளவு நேரம் இவ்வளவு தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இருப்பதுனா எப்படின்னு தெரியலனா, உனக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். இருக்கிறது இழிவாய் ஒருவரும் விரும்பாத பறவை இனத்திலே ரொம்ப கேவலமாய் பார்க்கக்கூடிய காகத்தை கொஞ்சம் கவனித்து பார். யாரு எதை கவனிச்சு பாரு, கடவுள் யாருன்னு புரிய ஆரம்பிக்கும். கடவுளிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பது எப்படின்றது புரியும். எப்படி? காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன பண்ணுவதில்லை, விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டை சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லாவிட்டாலும் கவனிக்கணும், அவைகளையும் தேவன் என்ன பண்ணுகிறார், பிழை போட்டுகிறார். ஹலோ, அவைகளையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்ம சொன்னோம், நம்ம தானங்க சோறு போடுறோம். இல்ல இல்ல, உங்களுக்கு சோறு எப்படி வந்துச்சு? அவர் விளைய வச்ச சோறு தான். இந்த போடணும்னு என்ன எப்படி வந்துச்சு? அவரு கொடுத்த எண்ணம் தான். பேசுறது புரியுதுங்களா? தாவீது சொல்றான் இல்லையா, ஒண்ணு பொருள் எல்லாம் இவங்க கொடுத்த உடனே ஜனங்களும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சபை காட்டுறது கொடுத்த உடனே இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்து வந்ததல்ல. ஏன்னா நாங்களாம் பரதேசிகளா இருந்தோம்ன்றா. யாரா இருந்தோம் நாங்க எல்லாமே அப்படின்னா, நாங்க ஒரு கஞ்ச பிசினாரிங்க. நாங்களாம் எங்க பேக்ரவுண்டே 430 வருஷம் அடிமை பேக்ரவுண்டு. வாங்கிக்கிறது, சுருட்டிக்கிறது, மூட்டை கட்டி அது மேல உட்காந்துக்கிறது, இதுதான் எங்களுடைய பழக்கம். ஆனா இப்படி கஞ்சத்தனமா இருந்த அப்படிப்பட்ட புத்தியில இருந்த எங்களை இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய அல்லது உதாரணத்துவமாய் கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியம் அது உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வந்ததுன்றான். உதாரணத்துவமாய் கொடுக்கக்கூடிய குணம் யார் இடத்துல வந்தது? அது தேவனாகி உம்மிடத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு அப்படிதான். நீ கொடுக்காதவங்களை பத்தி நீங்க ஏங்க கண்டுக்கிறது இல்ல, ஏன் சபிக்கிறது இல்ல மத்த சபையில மாதிரிலாம்? ஏன்னா அந்த குணம் யாரிடத்திலிருந்து வருகிறது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இவங்க கடவுளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த கடவுள் அவங்களுக்கு அந்த குணத்தை கொடுக்குறாரு. கொடுக்காதவங்க இடம் கடவுளுக்கே இல்லைங்க. கடவுளுக்கு இடம் இல்லைன்றப்ப எதுக்கும் அங்க கேள்வி எதிர்பார்க்கறதுக்கோ கேட்கிற கேள்விக்கும் அங்க என்ன கிடையாது, இடம் இல்ல. There is no place of God, there is nothing used to ask. கடவுளுக்கே அங்க இடம் இல்லைன்னா எதை பத்தி கேட்கறதுக்கு கேள்விக்கு ஒண்ணு இடமே இல்ல. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் அந்த சிந்தை வேணும். ஏன்னா சிலவங்க எல்லாம் கேட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. ஊரா போய் அசிங்கெல்லாம் பண்ற ஆளுங்கெல்லாம் பாத்துருக்கேன் நான். அவர் நாங்க காசு கேட்கிறாரு, அவர் நாங்க பணம் கேட்கிறாரு. பேசுறது புரியுதா இல்லையா? நீ பணம் இல்லாம நீ உலகத்துல வாழறியா? சபையில போயிட்டு ஃபேன்ல லைட்ல உட்காந்துட்டு வர, வயிற்று வலி தலைவலி பாஸ் ஜோம் பண்ணும், எல்லாம் பண்ணும். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவராலதான் உனக்கு ஒரு மேன்மை இருக்குதுன்ற அறிவு உனக்கு இருக்குதா? நான் கேக்குறேன். பெரிய ஒரு அந்தஸ்து உள்ள ஆளே செத்தா கூட சரி, நான் பார்த்திருக்கிறேன். எதுவுமே இல்லை. இசை ஞானி இளையராஜா அவர் பொண்ணு இறந்து போனாங்க. அந்த பொண்ணை எப்படி அடக்கம் பண்றதுன்னு தெரியாம இவனுக்கு பண்ண கூத்துலாம் இருக்குது பாருங்க. அவ்வளவு பரிதாபமான கூத்து. எனக்கு பாவமா போச்சு. ஒரு பக்கம் ஒருத்தன் உட்காந்து சங்கு ஊத்துறான், இன்னொரு பக்கம் ஒருத்தன் மணி அடிக்கிறான், இன்னொரு பக்கம் உட்காந்து சினிமா பாட்டு பாடுறான். அந்த பொண்ணு பாட்டு பாடலாம் பாடுறான், மயில் போல பொண்ணு ஒண்ணுன்னு பாடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அடக்கத்தை எப்படி, எந்த நம்பிக்கையில சரி அவரு பரிதாபமா நிக்கிறாரு, எடா பாவீங்களான்ட்டு. அவராலையும் ஒன்னும் பண்ண முடியல. கிறிஸ்தவத்துல ஒருத்தன் இறக்குறான், ஆரம்பத்துல முடிவு வரைக்கும் பார்க்கணும் அங்க எப்படி நடக்குதுன்றத, எவ்வளவு ஆர்டரா நடக்குதுன்னு பார்க்கணும். அதான் சொன்ன, பெரிய செல்வந்தன் வீட்டுல கூட என்ன பண்றது இல்ல, அவனுடைய முடிவு அப்படி இருப்பது இல்ல. அந்த ஒழுங்கு எங்க இருந்து வருது, அந்த வாழ்க்கை எங்க இருந்து வருது? எந்த பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிறியோ நினைக்கிறியோ அந்த ஊழியத்துல இருந்து, அந்த பாசிட்டிவ் இருந்துதான் வருது. இல்லைன்னா இசை ஞானிக்கே இல்லாத அல்லது அந்த ஆளுக்கே இல்லாத பெருமை உனக்கு வந்து சேருமா? அவனுக்கு நான் கேக்குறேன், யார் மதிப்பா உன்ன? எல்லாமே அப்படிதான். கல்யாணமா இருக்கட்டும், கல்யாணத்துல இந்த மந்திரம் எல்லாம் ஓதுறாங்க, அவங்க எல்லாம் பார்த்து ஒரு ஆள் மதிக்க மாட்டான். வாலி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்களை போட்டு அவ்வளவு அசிங்கம் பண்றானுங்க. அந்த ஆள் மேல ஸ்ப்ரே அடிக்கிறது, அந்த ஆள் மேல எச்சு துப்புறது, அந்த ஆள் மேல அரிசி தூக்கி போட்டுறது, அந்த ஆள் என்னடே எனக்கு கொஞ்சம் மதிங்கதான் என்ன, இந்த ஆள் கையில கல்யாணம் பண்றான். மதிப்பு இருக்குமாங்க? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஆனா எந்த போதுகிற அவர் படிச்சிருக்கிறார் படிக்கல என்னவோ, தேவனுடைய நாமத்தினாலே வரான் அந்த இடத்துக்கு. திருமணத்தை நடத்தி எடுத்து செய்யறான்னு இருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. எடுத்து பண்றான். அவன சொந்தக்காரனா, கூட பிறந்தவனா, உனக்கு செய்யணும் இதுதான் ஒண்ணுமே கிடையாது. செய்யறான், பண்றான். அதனாலதான் உனக்கு கௌரவம், அதனாலதான் உனக்கு கௌரவம். இல்லைன்னா ஒரு கௌரவமும் ஒரு மதிப்பு உனக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. விசுவாசிகளுக்கு அதான் சொல்லுவேன், நீங்க நல்லா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இல்லாம போனாலும் சரி,
சபையில ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? கௌரவம் இருக்குது, மதிப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். எதோ ஒன்னா பேசிடலாம், யாரோ ஒன்னா பேசிடலாம். அதுக்கு நீங்க உலகத்தார அல்ல. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. எதை பேசணும்னு லிமிட் இருக்குது, பயம் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? 1000 பிரச்சனை நம்ம பண்ணலாம், 1000 தவறு கூட நம்ம பண்ணலாம். ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகம்ன்றது கடவுள் எனக்கு கொடுத்த, நீங்க கொடுத்தது இல்ல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். என்னை அசிங்கப்படுத்தணும்னா அவர் தான் படுத்தணும். என்ன நீங்களாம் ஒரு ஆளு எனக்கு கிடையாது. பண்ணீங்கன்னா அது அப்படியே ரிட்டர்ன் உங்களுக்கு தான், நீங்க தான் பதில் சொல்ற மாதிரி ஆகும். மிரியாமும் ஆரோனும் செஞ்ச மாதிரி ஆயிடும். கடவுளுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அழைத்தது நானு. ஏதாவது பிரச்சனைனா நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீ யாரு நடுவுல? அதனாலதான் பாருங்க, அவளை பத்தி சொல்லுது, குஷ்டரோகியாக்கி ஊர் விட்டு பாளையத்தை விட்டு புறமே தள்ளி வச்சிருந்தார். நைட்டும் பகலும் 20 நாள் வெளியே கிடந்தா. ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். பதில் சொல்ற 1000 டாக்டர்ஸ் உருவாக்கலாம், நீங்க 1000 சயின்டிஸ்ட் கூட உருவாக்கலாம். ஆனா ஒரு போதும் உருவாக்குறது உங்களால முடியாத விஷயம். சமூக ஊழியத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா இது அவ்வளவு கடினமானது. நான் இந்த ஊழியத்துக்கு வந்து 14 வருஷத்துக்கு பல முறை யோசிச்சிருக்கிறேன். இது எனக்கு தேவையா? இதெல்லாம் செய்யணுமா? இது அவசியமா? இதே பலனை, இதே அறிவை, இதே ஞானத்தை நான் உலகத்துல பயன்படுத்தினா என்னுடைய வேல்யூ வேற. நான் எதுக்கு இது எல்லாத்தையும் இங்க வந்து பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு இது எந்த நம்பிக்கையில பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு பண்ணணும்? இது எல்லா எண்ணங்களும் வரும் பாருங்க, வராமலாம் இருக்காது. ஆனா ஆவியானவர் தான் தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, விசுவாசத்தை கொடுத்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போறவர் யாரு? அவரு தான். அதனால நீங்க ஒண்ணும் கொடுக்காதவங்க இருக்கலாம், நாளைக்கு ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கொடுக்குற விசுவாசிங்க வரலாம். வந்தாலும் சரி, வரனாலும் சரி, கொடுக்குறவங்க இருந்தாலும் சரி, கொடுக்காதவங்க இருந்தாலும் சரி, யார் இடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்க வேண்டும்? தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தால் புசிப்பது, உண்ணுவது, குடிப்பது எல்லாமே அவரை சார்ந்ததாய், அவரை நம்புவதாய் இருக்கும். யாரை நம்புவதாய் இருக்கும்? ஒரு நாள் பணத்தின் மேல நம்பிக்கை ஓடிடாது. பேசுறது புரியுதுங்களா? இங்க பிரச்சனையே அதுதான். சீசர்கள் சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு புரியலையா? இது நாதங்களை கவனிச்சு பாரு. நான் அதை படைச்சேன், நான் அதை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு விதைக்கு தெரியுமா? அறுக்கு தெரியுமா? சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவைகள் பிழைக்கிறது அந்த உலகத்துல. நீங்களும் நானும் பிழைச்சுக்கிட்டு இருக்கிற உலகத்தை பிழைச்சுக்கிட்டு இருக்குதா? நீங்களும் நானும் வாழற உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்குதா? நீங்களும் நானும் இருக்கிற உலகத்துல அவைகளும் இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி இருக்கிறது? தேவன் அவைகளை பிழைப்பூட்டி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அது என்ன சொல்ல வர்றாரு? I am the source of what level you are. நீ தரித்திரனா இருந்தாலும் நான் தான் உனக்கு ஆதாரம். உனக்கு எக்கச்சக்கமா விளைஞ்சு கொட்டுதுனாலும் நான் தான் உனக்கு ஆதாரமா இருக்கணும். விளைஞ்சு கொட்டுறதுனால விளைவு உனக்கு எதுவா மாறிடக்கூடாது, ஆதாரமாக மாறிடக்கூடாது. ஒரு நாளும் பொருளாதாரம் தேவன் அல்ல. பொருளாதாரத்தை தந்த தேவனே உனக்கு யாராய் இருக்கிறார்? தேவனாய் இருக்கிறார். அதனால பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கணம் பண்ணு? கர்த்தரை கணம் பண்ணு. அப்புறம் சொல்லி கொடுக்கிறார் பாரு, 23 ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடைய பார்க்கலாம் சரீரம் விசேஷத்ததா இருக்கிறது. 24 காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டை சாலைகளும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவைகளையும் தேவன் படை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்லவா. அடுத்தது 25 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எவ்வளவு அற்புதமான போதனை பாருங்க. கவலைப்படாதீங்கன்னு பேசுறேன். அடுத்தது எது பற்றி பேசுது? இந்த பொருளாதாரம் பாருங்க. பொருளாதாரம் இல்லைன்னா நமக்கு ஒரு கவலை வந்துருது, அல்லது கொடுக்கணும் நமக்கு ஒரு கவலை வந்துருது. லோத்து கவலை அதுவாதான் இருக்கும். ஏன் கொடுக்கல? கொடுத்துட்டா அது போயிடுது. இப்படி எடுத்து 10,000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் கொடுத்துட்டா 1000 ரூபாய் போயிடுது, 9,000 தான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்றது? இப்படிதான் வருது பாருங்க, புத்தி அப்படிதான் வருது. கவலை அங்கதான் ஆரம்பிக்குது. கவலைனா ஏதோ இல்லைன்றதுனால கவலை இல்ல, இருக்கிறது கொண்டு கடவுளை கனம் பண்றது, இருக்கிறதை கொண்டு தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறதே கவலை வந்துருதாங்க நிறைய பேருக்கு. அந்த தேவனிடத்துல ஐஸ்வர்யம் எல்லாம் மாறிட்டோம்னா எனக்கு என்ன ஆயிடுது, இல்லாம போயிடுதுன்ற மாதிரி கவலை வருது. அதனால சொல்ற, கவலைப்படுவதனால ஒரு முழவும் ஒருவனு கூட்டுறதும் இல்லை, குறைக்கிறதும் இல்ல. ஏன்? அடுத்ததுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. என்னது? மிகவும் அற்பமான காரியம் முதலால்
உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை நீங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் பிழைக்கிறதும் இல்லை, மணிக்கு உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த பொருளாதாரம் ஒரு விதமான கவலை நமக்கு என்ன பண்ணுறது, உண்டாக்கிறது. அதான் சொல்றேன், தேவனத்துல ஏன் நிறைய பேர் ஐஸ்வர்யமா இல்லைன்னா கவலை தான். குடுத்துட்டா இல்லாம போயிடுமே, வீட்டு வாடகை எப்படி காட்டுறது, அடுத்து இதுக்கு நான் என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம தானே உட்காந்துருக்கணும், அது எப்போ ஒரு ஆசீர்வாதம், அது எப்போ ஒரு ஐஸ்வர்யம், அது எப்போ கிடைக்குமோ அது வரைக்கும் நான் ஒண்ணு இல்லாம தானே போகணும், அங்க கடன் வாங்க இங்க கடன் வாங்கணும், மறுபடியும் இப்படித்தானே இருக்கும் வாழ்க்கை. இப்படி ஒரு பயம், இப்படி ஒரு கலக்கம், இப்படி ஒரு கவலை அவங்களுக்கு. இந்த கவலைக்கு தான் பேசுறாரு. கொஞ்சம் காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மிகப்பெரிய ஞானியா இருந்த சாலமோன் கூட அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லைன்றார். என்ன வாழ்ந்தது இல்ல? அவைகள் விதைத்ததும் இல்லை, நூற்கிறதும் மணிக்கு உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றார். ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும், ஒரு உடை உருவாக்குறதுன்றது எவ்வளவு பெரிய காரியம்ன்றது. நீங்க சிலவங்க எல்லாம் பெரிய இதுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது எவ்வளவு விஷயத்துல நஷ்டமாயி ஒண்ணு இல்லாத போல ஆளுங்களான்னு தெரியும் எனக்கு. நீங்க என்கிட்டே சிலவங்க பேசுறாங்கலாம் இருக்கிறாங்க. நான் ஏன் யார்கிட்ட கேட்கறது இல்லைன்னா அது ஒரு காரணம் தான். கொடுத்துதான் எனக்கு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு பாத்துருக்கீங்களா? கொடுத்துதான் எனக்கு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு. என்கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி, என்கிட்ட குடுக்காததுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது எல்லாமே ஒண்ணு இல்லாம போச்சு. அது காரணம் யாரு? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு ஒரு நண்பன் தெரியுமா, அவன் கிறிஸ்தவன். அப்படிதான் அவன் அப்படிதான் பாருங்க. அவன் என்னன்னு வந்து டெக்ஸ்டைல் அது இதுன்னு ஏதோ ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா மிஷின்களை வாங்கி போட்டு வீட்டு எல்லாத்தையும் பண்ணான். கடைசியை பார்த்தா அது பெரும் நஷ்டமாய் பல லட்சம் நஷ்டம், ஒண்ணு இல்லாம போச்சு. அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் இணைந்திருந்த சபையில பாத்தீங்கன்னா அவன் சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான், கொடுக்க ஆரம்பிச்சான், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு பிறகு பாருங்க என்கிட்ட சொல்றான் அவன், எல்லாம் நஷ்டமாச்சு, எதுவும் இல்லாம ஆகிட்டேன், ஒன்னும் இல்லை இப்ப என்கிட்ட, என்ன பண்ணுவேன்னு தெரியல. என்னவோ கடவுள்கிட்ட வந்து கொடுத்ததுனாலதான் எல்லாம் இல்ல. எப்படியும் புத்தி பிசாசு மழுங்கடிக்கிறான், மறக்க வைக்கிறான் பாருங்க. எல்லாம் எப்படி இருந்த நீ அங்க, இதுக்காவது ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல. எதுக்கு நம்பிக்கை இருக்கிறது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார் நம்பிக்கை. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உனக்கு போனது அது ஓகே, அது ஓகே, இது வந்து ஓகே கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் கொடுத்தது ஓட்டாண்டியா போச்சுன்ற மாதிரி பேசுறான்லாம் நீங்க இருக்கிறான். அதனாலதான் உனக்கு வர ஆண்டவர் பாக்குறது அப்படியே கடை, அப்படியே நம்ப, அப்படியே உனக்கு நான் செய்யவும் மாட்டேன். ஏன்னா விசுவாசித்து விதைக்கல. தேவனது ஐஸ்வர்யம்லாம் உள்ளவனா இருக்கிறவன் தேவனை விசுவாசிப்பான். என் பொருளாலும் என் விளைவின் எல்லா முதற்பாடலான கர்த்தரை கனம் பண்ணுவேன், அப்போது என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், திராட்சரசம் புரண்டு ஓடும்டா. எது புரண்டு ஓடும்? நான் வெறுமையில இருக்க மாட்டேன். நான் இனி கஷ்டப்படலாம், அடுத்த வருஷம் நான் கஷ்டப்பட மாட்டேன். களஞ்சியங்கள் நிரம்பும், பூரணமாய் நிரம்பும். சும்மா நிரம்புறதுல நிரம்பி வழியும், திராட்சரசை ரசம் புரண்டு அப்படிப்பட்ட செழிப்புக்குள்ள வாழ்வேன். அதல்லவா விசுவாசம். தேவனத்துல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறவன் அப்படிதான் விசுவாசிப்பான். ஆனா தேவனத்துல ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறவன் பாருங்க, அவன் முழுக்க கவலையில தான் இருப்பான். அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சுன்னு உட்கார்ந்து இருப்பான். இங்க அதெல்லாம் சீஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு. இங்க பாரு, காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் கவனிச்சு பாரு. காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் கவனித்து பார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் சாலமோன் முதற்கொண்டு அப்படிப்பட்ட உடையை உடுத்தினதும் இல்லை. பரமபிதா அவைகளை என்ன பண்ணுகிறார்? உடுத்தி வைக்கிறார். யார் உடுத்தி வைக்கிறது அவைகளை? பரமபிதா உடுத்தி வைக்கிறாராம். எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. அது நம்பிக்கை. காட்டு புஷ்பம் தானே, அதுக்கு ஒரு அழகு தேவையா? அதுக்கு இவ்வளவு அழகான ஒரு பூ கொடுக்கணுமா? இவ்வளவு அழகான ஒரு இடம் தேவையா? பரமபிதா அதையே விட்டு வைக்காதவர். எங்க காட்டு புஷ்பத்தையே நீ நாட்டுக்குள்ள இருக்கிற, அவருடைய நாமத்தினால இருக்கிற, அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இயேசுங்கிற நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற. இவ்வளவு மேன்மைகள் உள்ள உன்னை கருத்துல விட்டுருவாரா? கொடுத்தாம விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இல்ல, அதை வச்சு இவ்வளவு பேசுறோம். இன்னைக்கு இருக்கிறது அது கொடுக்கறதுக்கு மனசு வரல, அதை வச்சு இவ்வளவு பேசுறோம். இழிவா எவ்வளவு கொடூரமான ஒரு பிசாசின் புத்தி பாருங்க. இதுதான் பேசிட்டு அடுத்து சொல்ற 28. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, என்ன விசுவாசிகள் இவர்கள்? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புள்ளிக்கு தேவனை விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம். இப்படி விசுவாசிக்க மாட்டேங்குது. புள்ளையே உடுத்து வைக்கிறாரு, என்னை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
ஏன் அதிக நிச்சயம்? ஏனென்றால் நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை. யாருக்கு ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறேன்? நான் ஏன் நிலத்துலதான் விதைச்சிருக்கிறேன். அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். நான் மண்ணுல போட்டது எதுவுமே அது வீணாக போகாது. ஏன்னா விலையை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நேரம் எடுக்கலாம். இன்னைக்கு உடனே விளைச்சல் எனக்கு இன்னைக்கு தேவை இல்லாம இருக்கலாம், ஆனால் வரும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? விதைச்சிருக்கிறேன். விதைக்கிறவன் தான் அப்படி நம்ப முடியும். சும்மா வெறுங்கைய வச்சுட்டு முழம் போட முடியாது. நிறைய விசுவாசிங்க அப்படி வெறுங்கையில முழம் போடுற ஆளா இருக்கிறான். உள்ளத்தை விசுவாசிக்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தியா இல்லையா? உனக்கு இருந்து கொஞ்சத்திலயோ நஞ்சத்திலயோ இல்ல பெருசுலயோ சிறுசுலயோ கடவுளை எல்லாவற்றிலையும் கனம் பண்ணியா இல்லையா? அதான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பதுன்னா அதான். சும்மா உள்ளத்துல நம்பிட்டேன், உள்ளத்துல நம்பிட்டு தேவனை பெரிய இருக்கிறதுல வச்சு என்ன பண்ணாது சொல்லு. இருக்கிற 5 மூட்டையை போட்டாலும் அது 10 மூட்டையை விளைச்சல் அது கொடுக்கும். 5 மூட்டையை நீ வேக வச்சு தின்னுபிட்டு கடவுள் என்னுடைய நிலத்துல விளைய வைப்பார், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மலைகளை பெயர்க்க விசுவாசம் இருக்குதுன்னா உன்னை நிலத்துல முள்ளும் குறுக்கும் முளைக்கிறது தான் நீ பாப்பியே தவிர நீ எதிர்பார்க்கிற விளைச்சல் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் நீ தேவனிடத்துல எப்படி இல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இல்ல. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பது என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. அது விசுவாச செயல். ஆபிரகாமை போல. புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாச காரியம் அது இருக்கணும். அது பல சொல்றார், அற்பமா எண்ணப்படுகிற ஒரு காட்டு புஷ்பத்தையே தேவன் இப்படி உடுத்து வித்தால் என்னை உடுத்து விப்பது அதிக. அவருடைய பிள்ளை நானு, என்னை உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 29 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்னப்படாமலும் இருங்கள். நீங்கள் எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. விலகி போற பின்மாறி போற ஆட்களுக்கு எல்லாருக்கும் அந்த சந்தேகம் ஒண்ணுலாம் போயிடும் போல இருக்குது. இன்னும் நல்லா பேசுவாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் நீங்க அப்படியே சொல்றாரு பாருங்க. ஒரு விசுவாசி நல்லா கொடுப்பான் பிரதர், ஊழியன்னா அப்படி செய்வாம ஒரு இடத்துல அப்படி பின்மாறி போறான். எனக்கு தெரியுது, அது அவனுக்கு தெரியல. அப்ப அவங்க கிட்ட அப்படியே பேசுறேன் நான் ஊழியத்தின் தேவைகளை பத்தி எல்லாம் அப்படி பேசக்கூடாது. ஆனா பேசுறாங்க. சரி பேசுறாங்க. பேசும்போது அவன் சொல்றான், அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, நான் போட்டிருக்கிற 5000 கூட விட்டு வைக்க மாட்டீங்க போல இருக்குது. எப்படி விட்டு வைக்க மாட்டீங்க போல இருக்குது? 5000 கூட விட்டு வைக்க மாட்டீங்க போல இருக்குது. நான் சொல்றது எனக்கு அப்பதான் அறிவு வந்தது, எனக்கு அப்பதான் புத்தி தெரிஞ்சுது எனக்கு. நான் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்ல. அவன் சொன்ன மாதிரி வேற ஒரு காரியத்துல அதே மாதிரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. நல்லபடியா என்ன பண்ணுது? அவன் நம்மன மாதிரியே முடிஞ்சதுன்னார். அது சொன்ன சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டு அதே அவிசுவாசத்தோட உட்கார்ந்து இருந்தானா நாளைக்கு நீங்க தானே பண்ணீங்க உருவிட்டீங்கன்னு கூட பேசியிருப்பான். பிரிச்சு விட்டார் ஆண்டவர் உங்களை. இப்ப அவன் நினைச்சு இப்ப ஒன்னே ஒண்ணுதான் நினைப்பான், பேசாம அங்கேயே கொடுத்து நிம்மதியா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லாம நடுத்தருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இங்க ஒருத்தர் வந்தார் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இது கொரோனா முடிஞ்ச டைம்ல. ஒரு மண்டபத்தை எடுத்து அதுல எக்கச்சக்கமா பொருட்கள் எல்லாம் போட்டு 3 பொருள் எடுத்துருவா 10 ரூபாய் இருந்தாலும் போட்டு ஒரு பெரிய இந்த காந்தி ரோட்ல வச்சு போட்டார். அவர் ஒரு விசுவாசி. அவர் வேற ஏதோ ஒரு ஊரை சேர்ந்து திருப்பத்தூர் சைட்ல சேர்ந்தவர். ஒரு நாள் காலைல போன் பண்ணிட்டு வந்தாரு, சர்வீஸ் அட்டன் பண்ண பாஸ்டர் 10 மணிக்கு தான் கடை திறப்பேன் நானு அப்படின்னு வந்தாருங்க. வந்துட்டு முடிச்சுட்டு பாருங்க போன் பண்றாருங்கிறது, சர்வீஸ் லேட் ஆயிடுச்சு, பசங்க நீங்க கடையை திறந்து வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாரு. கேட்கும் போது எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய கடையை வச்சு காம்ப்ளெக்ஸ் வச்சு நடத்தி இருக்கிறாரு. நடத்தும் போதெல்லாம் பார்த்து அவர் சொல்றாரு, சர்ச்சுக்கு போவோம் வருவேன், ஆனா அந்த பணம் அதிகரிக்க சர்ச்சுக்கு ஏன் தரணும், இவருக்கு ஏன் தரணும், அவருக்கு ஏன் தரணும், பாஸ்ட் அந்த செலவு பண்ணாரு இது செலவு பண்ணாரு, வேஸ்டா போகுது. இப்படி எல்லாம் நான் நினைச்சு எதுவும் கொடுக்காம விட்டு நான் கடையை இன்க்ரீஸ் பண்றதுலயே இருந்தேன் பாஸ்டர். நான் பிசினஸ் டெவலப் பண்றதுலயே இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் நைட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, கதையே திரும்பி போச்சு. கொரோனா ஒண்ணு வந்து மொத்தத்தையும் மாசம் நாங்க ஒண்ணு பொருள் எடுத்துன்னு போயிடுன்றான். அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் பொருள் எடுத்துட்டு போய் எந்த காம்ப்ளெக்ஸ்ல வைக்கிறது நானு? வாடகை கட்டுன்றான் அந்த ஆள் ஓனர். வாடகைய கொரோனாவா இருந்தா வியாபாரம் ஆகணும், வாடகை கட்டு, இல்லை பொருள் அங்கிருந்து காலி பண்ணுன்றான். நான் எங்க எடுத்துன்னு போறது பாஸ்டர்? நானு 6 மாசம் என்னால கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் அடமான வச்சு கட்ட வேண்டியதா இருந்தது. ஆளுங்கிட்ட சொல்லி இவ்வளவு பொருள் இருக்குதுப்பா, அந்த பொருள் இந்த இரும் பொருள் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி கட்ட வேண்டியதா இருந்தது. கடைசியா சொன்னார் பாருங்க, கடைசியா ஒண்ணுமே இல்லைங்க. கடைசியா ஒண்ணுமே இல்லை. இப்ப ஊரா போயிட்டு இது மாதிரி போட்டு இப்ப வித்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. இப்பதான் எனக்கு புத்தி வருது. அவர் காணி கொடுத்தாரு பாருங்க. பொதுவா அந்த புதுசா வர ஆளுங்க நான் வாங்குறது இல்ல, அது வேணான்ட்டேன், நான் காணிக்க வேணான்ட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய கதை. நீங்க வாங்கலன்னா எனக்கு இது கூட இல்லாம போயிடும் போல, நீங்க வியாபாரமே அதை வச்சுதான் இருக்குது பாஸ்டர், அப்படிதான் நான் நம்புறேன் அப்படின்ட்டாரு.
பேசுறது புரியுதுங்களா? அதுதான் மனம் திரும்புறது. இப்ப யாரு உனக்கு என்ன பண்ணுது? சிலவங்க அப்போ கூட அறிவு வராது பாருங்க. எந்த லெவலுக்கு போனாலும் வராது. அப்படிலாம் இருக்கிறான் சில விசுவாசி. சீஷர்கள் அப்படி ஆயிடக்கூடாது, சீஷரை பின்பற்றல் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்றது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். உலக மக்களை போலமா நீங்க அப்படி ஒரு கணக்கு போட்டு வாழாதீங்க. நீங்க அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்ல. நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுடையதான் மாற வேண்டும் என்றால் அதுல சில பிரமாணங்கள் இருக்குது. அந்த பிரமாணங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம். இது நீங்கள் தேவனை நம்பி விதைத்தால், தேவனை நம்பி கொடுக்கும் போது அது ஒண்ணுமே உங்களுக்கு நஷ்டமாய் மாறுவதே இல்லை. பிசாசு எப்படி அப்படி ஒரு ஒரு மோசமான எண்ணத்தை விதைக்கிறான்னா வசனம் இல்லாதனாலதான், இப்படி சத்தியத்தை கேட்காதனாலதான். எவ்வளவு விசுவாசியெல்லாம் கவனிக்கிறேன் நானு. என்னன்னோ நல்ல நல்ல காரியெல்லாம் பண்றது ஜோம் பண்ண கூடுவாங்க. இந்த சபையை விட்டுருங்க. கூப்பிட்டு வெறும் கையில அப்படியே காமிச்சு வெறும் கையில அமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹலோ, இவ்வளவுதானே அதுல? ஹலோ, அதான் சொன்ன வெறும் கையில முழம் போடுறது. வீடு கட்டுறேன், அது கட்டுறேன், எல்லாத்தையும் கட்டு. எப்படி வெறும் கையிலையா? நான் கேக்குறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொன்ன, தேவனத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தால், பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? வெறுங்கையோட ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, இருக்கவே மாட்டீங்க. உண்மையான மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? நேத்து பார்த்தேன் பாருங்க ஈவினிங். உண்மையாவே தேவன் மேல மதிப்பு இருக்குது, அன்பு இருக்குதுன்னா, நீங்க பாவியான ஸ்திரீயா கூட இருக்கலாம், மோசமானவளா கூட இருக்கலாம், அவளுக்கு கூட ஒரு புத்தி இருந்தது. நான் வெறுங்கையோட ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது, என்கிட்ட இருக்கிறதுல விசேஷமானது இது. பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு அவள் வெளியேற பெற்று பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு போனான். அதுதான் வாசனையா வீசுச்சு. அதுதான் யூதாஸ் மாதிரி ஆட்களுக்கு வைத்தறிச்சல கொடுத்துச்சு, பொருளாசை உள்ளவனுங்களுக்கு. அப்படிப்பட்ட விசுவாசியை தான் என்ன பண்ணணும், சபையில இருக்கணும் பாருங்க. நெவர் பி த எம்ப்டி ஹேண்டட் எனிமோர். காணிக்கையினால தேவனை ஆராதிக்கிறோம்னா எல்லாருமே காணிக்கை போடணும். அங்க சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க, வாலிபர்கள், அது என்ன போடுறீங்கன்றது அங்க ப்ராப்ளம் இல்ல. யூ ஷுட் ஹானர், அவ்வளவுதான். நீங்க கடவுள் என்ன பண்ணி ஆகணும், கனம் பண்ணி ஆகணும். எனக்குலாம் நல்லா ஞாபகம், நான் வளர்ந்த காலத்துல எங்க அம்மா போயிட்டு முதல்ல காலையில குளிச்ச உடனே முதல்ல கேட்கறது காணிக்கை கொடுங்க. சண்டே கிளாஸ்ல காணிக்கை கொடுக்கணும், சர்ச்சில் காணிக்கை கொடுக்கணும், காணிக்கையே கொடுங்க. எங்க அப்பா தான் எடுத்து வருவார் பாருங்க. அப்ப 10 ரூபான்றது பெரிய விஷயம். அப்ப 10 ரூபாய்ன்றது இன்னைக்கு இருக்கிற கணக்குல 100 ரூபாய் கணக்கு. ஏன்னா இன்னைக்கு இங்கிருந்து பொன்னேரிகரைக்கு ஆட்டோக்கு 30 ரூபா தான். எடுத்து கொடுப்பாரு, 3 பேருக்கும் கொடுப்பாரு. 10 ரூபா 3 பேருக்கும் கொடுப்பாரு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அப்புறம் 50 ரூபா கொடுத்தாரு, அப்புறம் 100 ரூபாய் கொடுத்தாரு. பாஸ்டர்லாம் வீட்டுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா காணிக்கை கொடுத்துட்டு தான் அனுப்புவார். எங்க கையில தான் கொடுக்க சொல்லுவாரு. அவரோட தனியா எங்க அப்பா தருவார், பிளஸ் நாங்களும் தரணும். போய் ஒவ்வொருத்தரா போய் முட்டி போடுவோம். பாஸ்டர் ஜிப்பா போட்டு நிப்பாரு, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா. அவர் நின்னாருன்னா அவருக்கு முன்னாடி போய் முட்டி போட்டு அப்படிதான் கொடுப்போம். நான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வர சொல்ல நானு. ஆனா அந்த எண்ணம் விதைச்சதுனாலதான் இன்னைக்கும் சரி நான் ஒரு சபை ஊழியத்தை பண்ணலாம். ஆனா என்னுடைய பிரமாணத்தின் பிரகாரம் நானும் ஒரு இடத்துல காணிக்கை கொடுத்து ஆகணும். நானும் என் தசமபாகத்தை கொடுத்து ஆகணும். இன்னைக்கும் நான் பின்பற்றுகிற ஒரு போதகரை, இன்னைக்கும் நான் இன்னைக்கு காணிக்கை இன்னைக்கு போட போறேன்னா முதல்ல அவர் கூகுள் பேல அனுப்பிச்சுட்டு தான் இங்க உள்ள வரேன். இன்னைக்கு எவ்வளவு போட போறேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு தசமபாகம் இங்க வரும்னு தெரியும் எனக்கு. எங்க அம்மாவோட பென்ஷன் என்னன்னு தெரியும், மனைவியோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியும். இது முதல்ல அவருக்கு அனுப்பிட்டு தான் அடுத்த வேலைங்க. அது மட்டும் இல்லை, என் கூகுள் பேல எது வந்தாலும் சரி கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். எங்க இருந்தாலும் யாரை காணி எதுவும் அனுப்பிச்சாலும் சரி, கடனே போடு வாங்குவேன். சில நேரத்துல கடனே வாங்கியிருப்பேன், 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பேன். அதுல எனக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு அனுப்பிச்சுட்டு தான் மிச்சம் தான் எடுத்து பயன்படுத்துவேன் நான். கடன் தானே வாங்கினா அதுல கூட கொடுக்கணுமா? பேசுறது புரியுதா இல்லையா? எனக்கு அந்த கணக்கே கிடையாது. இத கூட கொடுக்க வச்சவரு ஆண்டவர் தான் எனக்கு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா விளைவும் அவரால் தான் வருது. அவ்வளவுதான் பாயிண்ட். எல்லா விளைவும் யாரால தான் வருது? அது அவரால் தான் வருது. ஒரு பைசாவா இருந்தாலும் சரி, அது 1 லட்சம் ரூபாயா இருந்தாலும் யாரால தான் வருது? அது அவரால் தான் வருது. அவரை கனம் பண்ணாதான் வாழ்க்கை. இல்லைன்னா இந்த ஊழியத்தை வச்சுலாம் நான் ஒன்னும் பண்ண முடியாது பாருங்க. அதான் பாக்குறேன் நான். எப்படி பண்ண, எப்படி கட்டின, எப்படி செஞ்ச. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டாஃப் நர்ஸோட வீட்டுக்கார அவரு பேரம்பேத்தில கொண்டு வந்து வண்டியில் நிப்பாட்டி வச்சுட்டு கேட்கறேன், எங்க சாதாரணமான ஒரு ஷெட் வெளியில இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, உத்து பார்த்தா தான் தெரியுது ப்ளூ ஷீட் இடத்த இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கீங்களான்றாரு. அன்னைக்கு யாரும் இல்ல விசுவாசிங்க, அப்பதான் போட்டு ரெடியா இருந்தது ஃபுல்லா. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க. அவன் பேரம்பேத்தில அதிசயமா பார்த்துட்டு போகுதுங்க.
கொஞ்சம் உள்ளதான் வந்து உட்காருங்க அப்படின்னா, இல்ல இல்ல இன்னொரு நாள் வரோம், இன்னொரு நாள் நாங்க வரட்டு போனாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கொடுத்து யாரா கொடுத்தாங்களா? இல்ல, கொடுக்கலாம். ஆனா அதை வச்சு ஒண்ணும் கிடையாது. விதைச்சதுனால வந்ததுன்ற. எதனால வந்தது அது? கொடுத்ததுனால வரல. எதனால வந்தது அது? பிகாஸ் ஆஃப் சோன். அப்படிதான் தேவன் அந்த பிரமாணத்தை வச்சிருக்கிறார். விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம் தான். அது இல்லாம இது இல்ல. அதுதான் இங்க போதிக்கிறார் சீஷர்களுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஒரு நாளும் நீ சேர்த்து வைக்கிறது உனக்கு ஆதாரமாக மாறக்கூடாது. உங்ககிட்ட பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அதெல்லாம் உன்னுடைய பொருளாதாரமா இருக்க கூடாது. உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஆதாரம் தேவனாக தான் இருக்க வேண்டும். அதனால உன் பொருளாதாரத்தில் எப்படி நீ எச்சரிக்கையாய் இரு. அது பொருளாசையா மாறுச்சுன்னா அது தன்னுடைய உயிரியே அது என்ன பண்ணும், அது வாங்கிடும். அது முடிஞ்சது. யூதாசுடைய உயிரை வாங்கினது அது சொல்லுங்களேன். இயேசுவோடு சீஷனா இருந்த யூதாசுடைய உயிரை வாங்கினது அது விபச்சாரமா? தண்ணி அடிச்சானா? சிகரெட் பிடிச்சானா? 4 பேர் குழி வெட்டினானா? என்ன பண்ண அவன்? அவனே சொன்னான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பணம், நிலம், பொருளாதாரம், அதுதான். இதன் மேல ஆசை வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சது. ஆசையை கடவுள் மேல வைங்க. அவர் கொடுக்கிற பொருளை நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு என்று பயன்படுத்துங்க, கனப்படுத்துங்க. அதான் உங்களுக்கு என்னைக்குமே ஆசீர்வாதம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடைசியா முடிக்கலாம் பாருங்க. 30ஆம் வசனம் 29. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. உலகத்தாருக்கு தான் இதெல்லாம் தேவைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, பொருளாதாரத்தை தன்னுடைய ஆதாரமா வச்சிருக்கிறது. அதான் நீ அப்படி இருக்காதன்றார். நீ அப்படி என்ன பண்ணாத, இருக்காத. நான் வேலைக்கு போறது என் பிள்ளைங்களுக்காக தான். நான் இருக்கும்போது சேர்த்து வச்சா தானே, நான் போயிட்டு பிறகு என் புள்ள என்ன பண்ணும்? நீ கடவுளை கனம் பண்ணலாம், உன் புள்ள நீ சேர்த்து வச்சாலும் அது அனாதையா தான் நிற்கும். எழுதி வச்சுக்கோ. எந்த பாதுகாப்புமே இல்லை அதுக்கு. நீ நினைச்சுட்டு இருக்கிற நீ சேர்த்து வச்சிருக்கிற பணமும் வீடும் பொருளும் பொண்ணும் பையனும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கம்பு நட்டுவாங்கன்னு. கடவுளை கனம் பண்ணாது எந்த மனுஷனுடைய ஐஸ்வர்யமோ அது வேதனையும் சாபமா தான் இருக்கும். எப்படிதான் இருக்கும்? அது வேதனையும் சாபமா தான் இருக்கும். அதனாலதான் பாருங்க, கவனமா இருக்கணும். 30ஆம் வசனம் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இப்ப சொல்லிக் கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எதை தேடுங்கள் நீங்கள்? இப்ப புரியும் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா என்ன? தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வழிகள், தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வழிகள், தேவனுடைய சித்தம் என்னது? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு என்று யாரா இருக்காதீங்க, நீங்க ஐஸ்வர்யமானா இருக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு பிரயோஜனப்பட போவது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இயேசு. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் யாரு? இயேசு. அதுதான் சொன்னாரு. நல்ல வார்த்தை பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுமாய் இருக்கிறேன்னு அர்த்தம் நான் தான் உன்னுடைய ஆசீர்வாதம். யார் தான் உன்னுடைய ஆசீர்வாதம்? இயேசுவாகி அவரே உங்களுடைய ஆசீர்வாதம். ஜீசஸ் இஸ் யுவர் பிளஸிங். அந்த ஆசீர்வாதத்தால் வருகிற ஐஸ்வர்யத்தில் தான் என்ன கிடையாது? வேதனை இல்லை. அதனால்தான் சொல்றாரு இந்த இடத்துல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மக்களா நீங்க. அப்படின்னா நீங்க பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவீர்கள். அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அப்படி தேடினால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாத சிறுமந்தையே. என்ன பண்ணாத சிறுமந்தையே? ஆமா, இதான் பயம். நம்மளாம் யோசிப்போம், நமக்கு அங்கிருந்து வருமானம் வருது, இங்கிருந்து வருது, 4 பக்கம் இருந்து வருது, அந்த பிசினஸ் இந்த பிசினஸ், பயப்படாம இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் வருமானம், நம்மளே சின்ன ஆளுங்க, இப்படிதான் கலையில் விடுவாங்க. பாத்துருக்கீங்களா மத்த ஆளுங்க? நம்ம வேலை செய்த சின்ன வேலை, நம்ம வருமானமே சொற்ப வருமானம். இதுல இருந்து நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி ஏதோ ஒண்ணு செஞ்சா இவர் அதை வேற என்ன பண்றாரு? இவர் சொல்லி காட்டுறாரு. இருக்கிறது தான் சொல்லி காட்டுறேன். ஹலோ, நீ இப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். நாளைக்கு நீங்க நான் தான் சொல்லுவேன், பல விசுவாசிக்கு சொல்லுவேன், நீ கெட்டு போயிட்டா என்கிட்ட வராம இருப்பேன்னு சொல்லு, நான் பேசவே மாட்டேன் அந்த சப்ஜெக்ட. உனக்கு பேச மாட்டேன். நீ கெட்டு போனா முதல்ல வந்து நிக்கிறது யாரு? யார்கிட்ட நிக்கிற? யாருக்கு போன் பண்ற? நான் கேக்குறேன், யார் உயிரை வாங்குற? அப்படிதான் வரணும் பேச்சு. யார் உயிரை வாங்குற நீ? அப்புறம் அப்ப உன் சொந்தக்கார ஒரு பையன் வந்து எட்டி பாக்குறது இல்ல, உன் நண்பர்கள் ஒரு ஆள் வந்து எட்டி பாக்குறது இல்ல, ஒருத்தனும் உன்னை சட்டம் பண்றது இல்ல அந்த டைம்ல. அப்ப உயிரை வாங்குறது எல்லாம் யாரு? பாஸ்டர். அப்ப நீ கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உபதேசம் மட்டும் பண்ணக்கூடாது.
சொல்லிட மட்டும் கூடாது. நீ என்ன பெரிய ராஜ பரம்பரையா? ராஜாவை பத்தி எழுதி கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு, நீ எங்க மேல? நான் கேக்குறேன். சவுல் என்ன பெரியவனா? ராஜா தானே அவன். அவனை எழுதி கிழிச்சு தொங்க விடலையா? எங்க அவனை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததியில் நீ ஒருத்தன் கூட ராஜாவா பண்ண மாட்டான், இருக்க மாட்டான்ட்டு. அவனை பத்தி பேசாத பேச்சா? நீ தேவனோட வார்த்தையை மீறினீர், அதனால தேவனோட ராஜ்யத்தை எடுத்து போட்டார்னார். பேசுறது புரியுதா? ஒரு ராஜா கிட்ட போய் அப்படி பேச முடியுமா? அதே வார்த்தை உங்ககிட்ட பேசுறேன், ஆண்டவர் சவுல் கிட்ட பேசுறேன் அதே வார்த்தைய. நீங்க தேவனோட வார்த்தையை மீறினீங்க, அதனால நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்ககிட்ட இருக்கலாம் நாசமா போவோம். என்னன்னு பண்ணுவீங்க நேரத்துக்கு? நான் பண்ண சுவிசேஷம், நான் பண்ண பிரசங்கம் எதுவும் நல்லது எதுவுமே வெளியே போயிருக்காது, இது போயிருக்கு நேரத்துக்கு ஊர் ஃபுல்லா. அந்த பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படி வயிறு எறிஞ்சாரு, இப்படி சொத்தினாரு. பேசுறது அதான் சொல்றேன், எதை பேசணுமோ அதை பேசுறது இல்ல, எதை சொல்லணும் அதை சொல்றது இல்ல, எதுக்கு சாட்சியா நிக்கணுமோ அதை நிக்கிறது இல்ல. இதுக்குதான் சாட்சியா நிக்கணும் ஒரு விசுவாசி சபையில. வந்து கலருவான், நம்மளாம் சிறுமந்த, நம்மளாம் ஐயோ பாவம், நம்மளாம் ஒண்ணு இல்லாம வந்தோம், நம்ம இப்பதான் ஏதோ சின்னதா துளிர்க்கிறோம், நல்லவன் மாதிரியே பேசுவான். நீங்க நினைக்கலாம் அக்கறைன்னு உங்களை அழிக்கிறதுக்கான ஆயுதம் யோசிப்பு மாதிரி சட்டு புட்டுன்னு அவனை கொண்டாந்து பாஸ்டர்கிட்ட சொல்லிடணும், அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் பாஸ்டர் என்னன்னு கேளுங்கன்ட்டு சொன்னீங்கன்னா காப்பாத்தலாம். அவன் 4 பேருக்கு அந்த வியாதியை பரப்பாம பண்ணலாம், அவனையும் காப்பாத்தி மத்தவங்களையும் காப்பாத்தி உள்ளனா அவனும் அழிஞ்சு ஆகான போல முழு இஸ்ரவேலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா வந்து உருவெடுத்திருப்பான். அதுக்கு நீங்க தான் காரணம். தெரிஞ்சவன பண்ணிருக்கீங்க, அமைதியா இருந்திருக்கிறீங்க. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? யோசிப்ப போல நீங்க அப்பாவுக்கு தான் உண்மையா இருக்கணும், ஊழியத்துக்கு தான் உண்மையா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு தான் உண்மையா இருக்கணும். இந்த மாதிரி பேசுற ஆளுங்களுக்கு கையும் களமா புடிச்சு கொண்டு வரணும். ஏசு அப்படி சொல்லி கொடுக்குறாரு, பவுல் அப்படி பேசுறாரு, தோட்டத்தை கெடுக்கிற குடிநீர்கள் சிறுநீர்கள் எனக்காக பிடியுங்கள்னாரு. இந்த நரிகளை புடிச்சு கொண்டு வாங்க. பின்னாடி பேச நைசா ஓடிட கூடாது, கெடுத்துட்டு ஓடிட கூடாது. Bring them here. குறை பேசிட்டு அது பேசிட்டு ஓடலாம் கூடாது, வச்சு பொழந்து கிழிச்சு விட்டு தான் அனுப்பணும். நயத்தோட தான் போகணும் இனிமேல். ஏன்னா வெறும் ஆசீர்வாதத்தையும் நன்மையை மட்டும் பேசினா உட்காந்து சிறுமந்த வேலையெல்லாம் பாக்குறது. நம்மளே ஒண்ணு இல்ல, நம்மள போய் இப்படி பேசுறாரு அவர், நம்மள இப்படி சொல்றாரு, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், நேத்த மாட்டிக்கிட்டீங்க, நம்ம அப்படி பேசி வச்சிருக்கு சபையில. எங்க பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, நம்மளே இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், இங்க ஆத்துமாக்களெல்லாம் ஆதாயம் பண்ணிட்டு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி இங்க வந்துட்டு தான் இருக்குது சபைக்கு. அது ரொம்ப நாள் ஆச்சுக்கு, இப்பதான் லேட்டா சொன்னதுனால ஒண்ணு கேட்காம விட்டுருக்கிறேன் நான். வந்ததுனாலதான் நீ நல்லா ஆன, வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒண்ணு இல்லா இருந்த நீ இன்னைக்கு எல்லாமே இருக்கிறவளா மாறி இருக்கிற. அது மனசாட்சியம் தான் உனக்கு தெரியும். அதான் பிசாசு வந்து குடி கொண்டிருக்கிறானே, ஒரு மனசாட்சி இருக்க போறது உனக்கு இல்ல, இப்படிதான் பழிச்சுதான் பேசிட்டு உட்காந்துருக்கோம், ஒண்ணும் இல்ல மாட்டிக்கிட்டோம். ஆத்துமா நீ கொண்டு வரல, இங்க வராதுன்னு நினைக்கிறியா? வெயிட் பண்ணி பாரு, நீங்களா அதுக்காகவே உயிரோடு இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். நான் செங்கடல கடக்கிறத நீ பாக்கணும், ஆர்ப்பரிச்சு குதிக்கிறத நீ பாக்கணும், பார்த்துட்டு பின்னாடியே வந்து செத்துப்போ, அது வரைக்கும் நீ சாகக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சும்மா கிடையாது பாருங்க, அப்படிதான் வருவான் பிசாசு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, நீ சின்ன ஆளுன்றதான் பண்ணாத, பயப்படாத. ஏன்? அடுத்த வார்த்தை அருமையான வார்த்தை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து உங்கள் பிதா எப்படி இருக்கிறார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்தோம், சின்னவனை குப்பையில இருந்தும் உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோடும் அமர வைக்கிறதா கடவுளுடைய பிரியம். நீ சிறுமந்தியா இருந்து கொடுக்குற பாரு, உன்னதான் பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஆண்டோடைய எண்ணம் விருப்பம் எல்லாமே. பெரிய ஆள் என்ன பெரிய ஆளா தான் இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புறாரு. பாரு, ஒண்ணு இல்லாத ஒரு ஆளை தூக்கி என்ன பண்ற, 75 வயசு ஆளு, ஒண்ணுமே இல்லாத ஒரு வெத்து வேக்காடாவன் ஆபிரகாம, அவனை தூக்கி வச்சு உட்கார வச்சு அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து வானத்தின் நட்சத்திரங்கள் தனியா உனக்கு சந்ததிகள் பெருகணும், அந்த சந்ததியில உலகத்தின் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்ததுதான் கடவுளுடைய வல்லமை. யாருடைய வல்லமை அது? அதான் சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தையே. நீ யாராவது உங்ககிட்ட அப்படி பேசணும் அப்படி சொல்லுங்க, எங்களுக்கு தான் சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கு தான் செய்ய சொல்லி இருக்கிறாரு. சிறு மந்தையை எடுத்துதான் ஆண்டவர் பெரிய மந்தையாய் மாற்றுகிறாராம். எங்களுக்கு எடுக்காத, நீ கொடுக்கலன்னா அப்படி போ, நீ யூதாசு மாதிரி எங்கேயாவது கெட்டு போ, எங்களை வந்து என்ன பண்ணாத கலரி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காத.
எல்லா சபையிலும் இங்க இல்ல, எல்லா சபையிலும் இந்த வியாதி இருக்குது சில ஆட்களுக்கு. இங்க ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க, ஊழியெல்லாம் செய்யறாரு அவரு, திருப்பதி கொண்டு வர்றாரு. அதனால அப்படிதான். அப்பெல்லாம் எங்க பாஸ்டர் பேசுவார் பாருங்க, அவருடைய கஷ்டம் வேணே எனக்கு புரியுது. ஏன்னா நான் சின்ன பையன், அவர் பாவம், அவருக்கு இதோட பயங்கரம் பேசுவார். அவரு நிலைமை ரொம்ப கஷ்டம் ஊழியத்துல. கேட்டு கேட்டு வாங்கணும், கெஞ்சு கெஞ்சு வாங்கணும், அழுது அழுது வாங்கணும், அந்த மாதிரி ஆளுங்க அதுங்களாம். ஆனா எல்லார்கிட்டையும் காசு இருக்கும், தரமாட்டான். இவர் அப்படிதான் வாங்குவாரு. அப்படிதான் பாருங்க, கொஞ்சம் எதுவுமே இல்ல, ஒரு சர்ச்சு கொஞ்சம் பெருசா சைட்ல கட்டி ஒரு 4 அடிக்கு செவுரு போட்டு குடிசைதான், பெருசா கூட இல்ல, ஒரு குடிசைதான் போட்டார். உடனே 4 பேர் எழுப்பிட்டானுங்க உள்ள. அது 4 பேருக்கு தலைமை இந்த ஆள் தான். இவங்கெல்லாம் பாட்டு பாட விட்டுருந்தாரு பாருங்க. ஒரு வேலை விட்டாலே அப்படிதான், தங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிறது. வந்துட்டான் இந்த ஆள். நம்மளே பூவும் பிஞ்சுமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் நம்ம? பூ பிஞ்சுமா இருக்கிறோம். பாஸ்ட் பாத்தியா சர்ச்சு கட்டிட்டாரு, அவர் 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. நம்ம பிள்ளைங்களாம் இப்பதான் படிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வருது. சர்ச்சுக்கு ஏதோ கேட்டாரு, பாயோ ஏதோ கேட்டாரு, அவ்வளவுதான் மனுஷன். அதுக்கு இவ்வளோ வாந்தி எடுக்கிறாருங்க. பூவும் பிஞ்சுமா இருக்கிறோம். நான் சொல்றேன் பாருங்க, அந்த சபை பெரிய கட்டடம் ஆயிடுச்சு, நல்ல ஏசி எல்லாம் போட்டு நல்லா உட்காந்துருக்காங்க பேர பிள்ளைங்க. இந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிறான்ல, இன்னைக்கு வரைக்கும் பூவும் பிஞ்சுமா தாங்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறான். பூவும் பிஞ்சுமா இருந்தா கூட பரவாயில்ல, பட்ட மரமா போய் பட்டு மரமா இருக்கிறான் இப்ப அவன். திருப்பதி இருக்கிறான். இங்க இப்ப இந்த ஊழியம் நடக்கூடாதுன்னு போதெல்லாம் அந்த ஆளுங்களோட எல்லாம் சேர்ந்து ஏற்றி விட்டது அவரு தான். அவனதான் முடியும் பாருங்க, அவங்களால எந்த நல்லதும் செய்ய. எப்படியா சபை ஆரம்பிச்சுன்னு கேட்டா சொன்னாரு பாருங்க, சந்திரனே ஆரம்பிச்சிட்டார், நான் ஆரம்பிக்க கூடாதா? ஓ ரைட்டு, இப்படி ஒரு ஏவுதல் வந்தா நல்லது தானே. ஹலோ, அப்படி சொல்லிதான் ஆரம்பிச்சா நீங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு 4 நாள் வயசானமா உட்காந்துருக்குது ஞாயிற்றுக்கிழமையில. இவர் பாடணும், ஐயோ என் பசி எடுக்குது, என் பொண்ணு எனக்கு சோறு போடல, பசி எடுக்குதுன்னா என்ன பண்றது, அதுங்களும் பசி எடுக்குதும் உட்காந்துருக்குது, நீ எப்ப முடிப்பன்ட்டு. வயசான 4 பேர். இவ்வளவுதான் சொல்றேன், இதான் சொல்றேன். சபையெல்லாம் கெடுத்துக்கிட்டு பூவும் பிஞ்சுமா இருக்கிறோம், நாங்க ஒண்ணும் வளரல, இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டு கூட, இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கூட கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உண்மையாவே என்னன்றது கடவுள் என்ன பண்ணுவார், காண்பிக்க செய்வார். அதான் நடக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. அதனாலதான் சொல்றாரு, சிறுமந்தியா இருந்தா பயப்படாத, உனக்குதான் என்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்றேன் நானு கொடுக்கிறேன், உயர்த்துகிற ராஜ்யம், ஆசீர்வதிக்கிற ராஜ்யம், பெருக செய்கிற ராஜ்யம். நம்புறீங்களா நீங்க? செழிக்க செய்கிற ராஜ்யம், உங்களை உயர செய்கிற ராஜ்யம், உங்களை வாழாக்காமல் தலையாத்துகிற ராஜ்யம், கீழாகாமல் மேலாக செய்கிற ராஜ்யம், திராட்சரசம் புரண்டோடுகிற ராஜ்யம், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிற ராஜ்யத்தை உனக்கு தர தேவன் பிதாவானவர் எப்படி இருக்கிறார்? அவர் புரியமாயிருக்கிறார். 33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையானது போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பத்தையும் வையுங்கள். அங்கே திருடர் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். கடைசி அவர் எப்படி முடிக்கிறாரு, இவ்வளவுத்தையும் சொன்னா கூட நீங்க எதை பொக்கிஷமா நினைக்கிறீங்களோ அங்கதான் எது இருக்கும், உங்களுடைய இருதயம் இருக்கும். உலகம் தான் உங்க பொக்கிஷம் தான், வயல்வெளி தான் உங்க பொக்கிஷம் தான், விளைச்சல் தான் உங்க பொக்கிஷம் தான், பணமும் நகையும் தான் உங்க பொக்கிஷம் தான். உங்க இருதயம் எதுதான் இருக்கும்? உங்க இருதயம் அங்கதான் இருக்கும். எதுதான் எங்கதான் இருக்கும்? அது பொக்கிஷத்தின் மேலதான் இருக்கும். ஆனால் தேவனிடத்தில் நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருந்தால், தேவன் உங்கள் பொக்கிஷமா இருந்தால், இருதயம் எங்க இருக்கும்? இருதயம் எங்க இருக்கும்? தேவன் மேல இருதயம் எங்க இருக்கும்? அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு. இவ்வளவு நேரம் பேசுறது இதுதான் பேசுறாரு. பொருளாதாரத்தை நான் கொடுக்குறேன், என் மேல உன் இருதயம் இருக்கட்டும், என் மேல உன் எண்ணங்கள் இருக்கட்டும், என் மேல உன் நம்பிக்கை இருக்கட்டும். பொருள் மேல உன் நம்பிக்கை வைக்காத, பொருளாதாரத்தின் மேல உன் நம்பிக்கையை வைக்காது. என் ஆத்துமாவே நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா குடின்றது உன்னுடைய பொருளாதாரத்துல இல்ல, நீ சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல இல்ல, நீ வச்சிருக்கிற நகையில இல்ல, நீ சம்பாதிக்கிற பணத்திலும் இல்ல, அழைத்த தேவனிடத்தில் இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? ஐஸ்வர்யத்தை தருகிற தேவனிடத்தில் இருக்கிறது. அது ஆசீர்வாதமாய் தருகிற தேவனிடத்தில் இருக்கிறது. அது வேதனை இல்லாமல் மாற்றுகிற தேவனிடத்தில் இருக்கிறது உன்னுடைய பொக்கிஷம். அப்போ உங்கள் பொக்கிஷம் தேவனாக இருக்கட்டும். அப்ப ஆசீர்வாதத்தால் வருகிற ஐஸ்வர்யமும் அதால் உண்டாகிற வேதனை இல்லாத ஐஸ்வர்யமும் உங்களுடையதாக மாறும். நம்புறீங்களா நீங்க? அதை சொல்ற பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது. எப்படி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறவன் தேவனிடத்துல எப்படி இருப்பான்? அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பான். அவனுடைய பொக்கிஷம் யாராக இருப்பது? தேவனாக இருப்பான். அவனுடைய பொக்கிஷம் கடவுள் தருகிற ஆசீர்வாதம். புரியுதுங்களா? உலகத்தின் ஐஸ்வர்யங்கள்
அல்ல. அப்படி இருந்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு என்று தருவார். அந்த ராஜ்யத்தில் சமாதானம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் நிம்மதி உண்டு, அந்த ராஜ்யத்தில் சுகம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் நம்பிக்கை உண்டு, அந்த ராஜ்யத்தில் எல்லா நன்மைகளையும் குறைவில்லாமல் உண்டு உங்களுக்கு. அதனாலதான் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார்னு சொன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் பணம் என்ன தொடராது, என் நகை என்ன தொடராது, என் தங்கம் வெள்ளி என்ன தொடராது. ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் பிள்ளைகளை தொடரும். நம்புறீங்களா நீங்க? அத என் சந்ததியை தொடரும். நான் இல்லைனாலையும் நான் சேர்த்து வைக்கிற தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு அவர்களை தொடரும். தேவனுடைய ஐஸ்வர்யமா இருந்தால் நன்மையும் கிருபையும் உள்ள வாழ்நாள் எல்லாம் தொடரும். எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கும் பரலோக தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இரவேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படியாக நான் பேசியிருக்கிறேன். பொருள் ஆசையில் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்பதற்கு நாங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம், எங்களுடைய நம்பிக்கை எல்லாம், எங்களுடைய விசுவாசம் எல்லாம் தேவனாக இருக்க வேண்டும். அவரை எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் அவரை கனம் பண்ணுகிற உள்ளம், இருதயம் உண்டாயிருக்க வேண்டும். தேவனை எங்களுடைய பொக்கிஷமாக நாங்கள் எண்ண வேண்டும். எங்களுடைய பொக்கிஷம் எங்கு உண்டோ அங்கே எங்களுடைய இருதயமும் உண்டாடுவர. இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை குறித்து நீர்களுக்கு போதித்தபடியான ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும், கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த கிருபை, இந்த சமாதானம், இந்த தயவு அவர்களை தொடரட்டும். இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய தொடரட்டும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும். தேவனுடைய சம்பூர்ணமான நன்மைகளை கர்த்தர் அருளுவீராக. வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உண்டுபடி தருவீராக. கேட்ட ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கும்படியான இருதயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நான் இவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.